எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை இன்றும் செப்டம்பர் மாத செயலமர்வு தொடரில் அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான மூன்றாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு முகாமைத்துவம் தொடர்பான சில கோட்பாடுகள், என்னுடைய திட்டத்தின்படி ஆக குறைந்தது ஒரு 20 கோட்பாடுகளை நாங்கள் பேசலாம் என்று தீர்மானித்திருக்குது. 20 கோட்பாடுகளையும் ஒரு முதுநிலை கற்கைகளுக்காக கற்பது போன்ற அளவுக்கு விரிவாக தேடி அப்படியெல்லாம் கற்க தேவையில்லை. ஆனால் அந்த கோட்பாடுகள் தொடர்பாக ஒரு மிகவும் தெளிவானதும் சுருக்கமானதுமான ஒரு சாராம்சத்தை நீங்கள் வச்சிருக்க வேண்டும். ஒரு பிரீஃப் சமரி உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அப்படி இருப்பதன் மூலமாக சில வினாக்களுக்கு தெளிவாக விடையளிக்கலாம். கடந்த 2 பரீட்சைகளையும் 2 முகாமைத்துவம் தொடர்பான கோட்பாடுகளை பற்றி வினவியிருப்பார். அந்த கோட்பாடுகள் வந்த கோட்பாடுகள் மீது நாங்கள் கவனம் செலுத்தாமல் அதை அண்மித்த ஒத்ததன்மை கொண்ட அதற்கு ஒத்ததன்மை கொண்ட வேறு கோட்பாடுகளை கவனம் செலுத்தவர் என்ற முகாமைத்துவ கோட்பாடுகள் என்பது ஒரு பாடத்திட்ட உள்ளடக்கமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கோட்பாடு கேட்டு விட்டார்கள் என்றால் இனி கேட்க மாட்டார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கேட்ட விஷயத்தை திருப்பி கேட்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு இப்போ XY கோட்பாடு என்று சொல்லி இருக்குது. அந்த கோட்பாட்டை நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கிறத குறைக்கலாம். அதுக்காக எதிர்பார்க்கவே வேணாம் என்று நான் சொல்லிட்டேன். சரிதானே? நான் இன்றைக்கு இந்த சேலமருவனுடைய முகப்பு பகுதியை காட்சிப்படுத்த நாங்கள் வளமையாக லெட்ஸ் லேர்ன் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பெருமையுடன் வழங்கும் என்றெல்லாம் போடுவோம். அது வேணாம். ஏற்கனவே நேர பற்றாக்குறையில் இருக்கிறோம். ஆகவே நேரடியாக விடயத்துக்குள்ள போவோம். முகாமைத்துவ கோட்பாடுகளின் வகைகள், இதில் ஒரு 12 கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 கோட்பாட்டையும் ஓரளவுக்கு இலகுவான முறையில் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். சரிதாங்க? அப்படி அதில் முதலாவது முகாமைத்துவத்துக்கான விஞ்ஞான கோட்பாடு அல்லது விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. முகாமைத்துவத்துக்கான விஞ்ஞான கோட்பாடு அல்லது விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாடு. இதை முகாமைத்துவ அறிவியல் கோட்பாடு என்று சொல்லியும் கேட்கிறார்கள். இது ஃப்ரெட்ரிக் டெய்லர் என்கிறவர் தான் இந்த கோட்பாட்டை முன்வைச்சவர். சில நேரங்களில் இந்த இப்படியானது அந்த MCQ கேள்விகள்லையும் வரலாம். சரிதானே? விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் என்று சொல்லியும் 4 விடைய தரலாம். அப்போ டெய்லர் என்பவர் தான், ஃப்ரெட்ரிக் டெய்லர் என்கிறவர் தான் இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறார். இப்போ அவர் முன்வைக்கிற போது அவர் சொல்லுகிறார், இந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறனை உச்சப்படுத்துவதற்கு எவ்வாறு உச்சப்படுத்தலாம் என்பதற்கு அவர் சொல்லுகிறார், அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய அல்லது உறுப்பினர்களுடைய தீர்ப்புகளில் அல்லது தனிப்பட்ட விருப்புரிமைகளில் கவனம் செலுத்துவதிலும் பார்க்க ஒரு அறிவியல் பூர்வமான முறைமைகளின் மீது கவனம் செலுத்துவதன் மூலமாக அல்லது அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகளின் மீது கவனம் செலுத்துவதன் மூலமாக உற்பத்தி திறனை உச்சப்படுத்தலாம் என்பது இந்த கோட்பாட்டினுடைய சாராம்சமா இருக்கும். அப்போ விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாட்டை உருவாக்கியவர் ஃப்ரெட்ரிக் டெய்லர். விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாட்டின் சுருக்கம், அதனுடைய சாராம்சம் என்ன சொல்லப்படுகிறது? இங்கு குழு உறுப்பினர்களுடைய தீர்ப்புகளிலும் அல்லது தனிப்பட்ட விருப்புரிமைகளிலும் தங்கி இருப்பதிலும் பார்க்க விஞ்ஞான முறைமைகள் அல்லது விஞ்ஞான ரீதியான அணுகுமுறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக வேலை தளங்களில் அல்லது பணியிடங்களின் இலக்குகளை அடைவதை, அதன் உற்பத்தி திறனை உச்ச அளவாக்கிக் கொள்ள முடியும் என்பது அவருடைய கோட்பாடாக இருக்கு. அப்ப அந்த பணியிடங்களினுடைய இலக்குகளை அடைவதை உச்சப்படுத்துவதற்கு
குழு உறுப்பினர்களுடைய தீர்ப்புகள் அல்லது தனிப்பட்ட விருப்புரிமைகளில் தங்கியிருப்பதிலும் பார்க்க விஞ்ஞான முறைமை சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த முறைமைகள் அல்லது அறிவியல் முறைமைகள் அல்லது அறிவியல் அணுகுமுறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக அங்கு உற்பத்தி திறனை உச்ச அளவாக்க முடியும் என்பது அந்த கோட்பாடாக இருக்கு. அவர் தன்னுடைய கோட்பாட்டில் சொல்லுகிற முக்கியமான விஷயம் இலக்குகளை எளிமைப்படுத்துதல், பணியிடத்தில் உள்ள அங்கத்தவர்களுக்கு அதாவது பணியாளர்களுக்கு அல்லது குழு உறுப்பினர்களுக்கு தெளிவார்ந்த பயிற்சி வழங்குதல், அவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்தல் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இடையில் சிறந்த கூட்டுறவினை ஊக்கப்படுத்துதல். இவ்வாறான கருமங்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் என்பது அவருடைய கோட்பாடாக இருக்கு. சரியா? அப்ப இந்த கோட்பாடு தொடர்பில் இயலுமான அளவுக்கு நாங்கள் எளிமையாக அந்த விஷயத்தை தமிழில் சொல்லியிருக்கிறோம். இப்போ உற்பத்தி திறனை எப்படி அதிகரிப்பது என்பது குறித்த ஒரு விஞ்ஞான அணுகுமுறையை கூறியவர்களில் இந்த ஃப்ரெட்ரிக் டெய்லர் என்கிறவர் ஒரு ஆள். அவர் சொல்லுகிறார், அந்த குழு அங்கத்தவர்களுடைய தீர்ப்புகள் அல்லது தனிப்பட்ட விருப்புரிமைகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை விட வேலைத்தளங்கள் அல்லது பணியிடத்தினுடைய பணிகளை செய்வதற்கு அறிவியல் முறைமையை பயன்படுத்துவது சிறந்தது, உச்ச அளவாக ஆக்கும், உற்பத்தி திறனை உச்சளவாக ஆக்கும் என்று அவர் பரிந்துரைக்கிறார். பணிகளை எளிமைப்படுத்துவதன் மூலமாக குழு உறுப்பினர்களுக்கு முழுமையாக பயிற்சி அளிப்பது மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது ஆகிய இந்த 3 விடயங்களுக்கு ஊடாக உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் என்று டெய்லர் ஒரு கோட்பாட்டை ஆக்கியிருக்கிறார். அப்ப இது இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோட்பாடு, விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாடு. அடுத்தது இங்கு நிர்வாக முகாமைத்துவ கோட்பாடு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தியரிங்கிறது நிர்வாக முகாமைத்துவ கோட்பாடு. இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிறோம். இருந்தாலும் தெளிவாக அந்த விடயத்தை பேசுவதற்காக கொஞ்சம் விரைவுபட்ட வேகத்தோடு நாங்கள் அதை பேசிக்கொள்ள முடியும். ஹென்றி ஃபயோல் என்பவரால் முன்வைக்கப்பட்டது. இவர் குறிப்பாக நிறுவனத்தினுடைய உள்ளிடை தொடர்புகள் அல்லது ஒழுங்கமைப்புகள் மீது சில கருத்துக்களை, குறிப்பாக 14 கொள்கைகளை முன்வைக்கிறார். ஒழுங்கமைப்பு கோட்பாடுகள் 14 கோட்பாடுகள் முன்வைக்கிறார். நான் கடந்த செயலமர்வுகளில் இது தொடர்பான சில கோட்பாடுகளை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். நான் இவருடைய 14 கோட்பாடுகளையும் உங்கள்கிட்ட கேட்க முடியுங்கள். ஆனால் ஒவ்வொரு கோட்பாட்டையும் தெளிவுபடுத்துவதற்காக எங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கிறது நல்லது. சரிதானே? அப்ப முதலாவது சொல்லுகிறது டிவிஷன் ஆஃப் ஒர்க். இதை சொல்றது வேலை பிரிப்பு கோட்பாடு அல்லது தொழிற்பிரிப்பு கோட்பாடு. முதலாவது தொழிற்பிரிப்பு கோட்பாடு. அப்ப இங்க வேலைகள் அவர்களுடைய பொறுப்புகள், அந்த நிறுவனத்தின் அல்லது திட்டத்தினுடைய பொறுப்புகள் பிரிக்கப்பட்டு குழு உறுப்பினர்களிடையே அதை போக்கஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவர்கள் உடைய கவனம் கோரும் விதமாக அது பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு இடையில கொடுக்க வேணும். அப்படி பிரித்து கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த பணிகளின் மீது நிபுணத்துவம் பெறுவதற்கு, அது தொழிற்பிரிப்பினூடான ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி ஃபயோல் சொல்லுகிறார். ஹென்றி ஃபயோலினுடைய கோட்பாட்டில் முதலாவது தொழிற்பிரிப்பு கோட்பாடு. இது ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். 2வது அதிகாரம் மற்றும் பொறுப்பு தொடர்பான கோட்பாடு. ஒரு அலுவலர் தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு போதுமான அளவு அதிகாரம் பகிரப்பட வேண்டும். இங்கு மிகையான அதிகாரம் வழங்கப்பட்டால் அதை துஷ்பிரயோகம் செய்வதற்கும், குறைந்த அதிகாரம் வழங்கப்பட்டால் அந்த வேலையில் சிவப்பு நாடா முறை அல்லது போத்தல் கழுத்து முறைமை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேக்க நிலை கொண்டு தோன்றுவதற்கும் காரணமாக இருக்கலாம் என்று பார்க்கிறேன். 3வது இங்கு கட்டளையிடுதலில் உரிமை கோட்பாடு. கட்டளையிடுதலில் உரிமை கோட்பாடு ஒரு மேற்பார்வையாளரிடமிருந்து கட்டளைகளை பெறுதல் வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கட்டளையிடுவதன் மூலமாக குழப்ப நிலைகள் தோன்றுவதோடு மேலதிகமாக ஊழியர் அந்த கடமைகளை செய்வதை தட்டி கழிப்பதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அதையும் நீங்கள் அடிப்படையாக வைத்துக் கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது யூனிட்டி ஆஃப் டிரெக்ஷன் என்று சொல்லி பார்த்தேன்.
யூனிட்டி ஆஃப் டிரெக்ஷன் என்று சொல்லி சொல்லுகிறது. இங்கு ஒருமை இலக்கு நோக்கிய செயற்பாடு அல்லது ஒருமை இலக்கு நோக்கிய கோட்பாடு என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப யூனிட்டி ஆஃப் டிரெக்ஷன் என்று சொல்வது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இதை யூனிட்டி ஆஃப் கொமாண்ட் என்று சொல்வது ஒருமை உத்தரவு கோட்பாடு அல்லது ஒருமை வழிகாட்டல் கோட்பாடு என்று சொல்லுவோம். யூனிட்டி ஆஃப் கொமாண்ட் சொல்லிட்டு மாறி கதைக்கிறேன். யூனிட்டி ஆஃப் டிரெக்ஷன் சரிதானே. இது என்ன சொல்லப்படுதுண்டா, அங்க மேற்கொள்ளப்படுகிற ஒரு செயற்திட்டத்தில் எல்லோரும் ஒரே நோக்கங்களை கொண்டவர்களாக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு பிரிவுகள், அலகுகள், கிளைகள் என்பவை ஒத்துழைக்கப்பட்ட அவர்களுக்கு இடையில தொடர்பாடல், தெளிவான தொடர்பாடலினால் வழிகாட்டப்பட்ட ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இந்த ஈக்குட்டி என்பதற்கு இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. இங்கு ஒரு சமத்துவ கோட்பாடு என்கிற சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில அதை நாங்கள் சமத்துவ கோட்பாடு என்று சொல்லக்கூடாது, ஒப்புரவு கோட்பாடு என்று சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் சமமான சந்தர்ப்பம் என்பது அல்ல. எல்லோருக்கும் சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகிற போது அவர்கள் மீது பொருத்தமான அளவில் கருணை காட்டப்படுதல் வேண்டும் என்பதாகத்தான் நாங்கள் இந்த ஈக்குட்டி என்பதை சொல்றது. ஈக்குட்டிக்கு கொஞ்சம் பரந்த விளக்கம் இருக்குது. இதுல எழுதப்பட்டதை விட கொஞ்சம் சிறப்பாக நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு இந்த படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. மிகவும் உயரம் குறைந்த ஒரு ஆளுக்கு 2 படிகள் அமைத்திருப்பார்கள். 2 செங்கல் அல்லது 2 டீப்போ வச்சுட்டு அதுக்கு மேலே அவர் நிற்பார். ஓரளவு உயரமான ஆளுக்கு ஒரு டீப்போ கொடுத்துருப்பாங்க. மிகவும் உயரமானவருக்கு டீப்போவே கொடுத்துருக்க மாட்டாங்க. 3 பேரும் சமமான அளவு உயரமாக இப்போது தோற்றமளிப்பார்கள் என்று சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கு. அதுதான் ஈக்குட்டி என்று சொல்லி சொல்லுது. சரிதானே. அதையும் பார்க்கப்படுங்க. அடுத்தது ஓர்டர். ஓர்டர் என்றது ஒழுங்கு. இங்கு இந்த கோட்பாடு சொல்லுகிறது என்னென்னா, வேலைகள் பகிரப்படுதல் என்று சரியான நபருக்கு சரியான வேலைகள் கொடுக்கப்பட வேண்டும். பொருத்தமான வேலை சூழல் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். இது ப்ரொடக்டிவிட்டியை ஊக்கப்படுத்தும் அல்லது தூண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த சொல்லுவது இந்த கோட்பாடு, நீங்கள் நிறுவனத்தினுடைய வேலையோட்டம் சுமூகமாக நடைபெறுவதற்காக வேலைகள் பகிரப்பட்டு சரியான நபருக்கு சரியான வேலைகள் கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேலை சூழல் சிறப்பானதாக மேம்படுத்தப்படுதல் வேண்டும். இதன் மூலமாக அவர்கள் உற்பத்தி திறனை தூண்டுவதாக அது அமைந்திருக்கும் என்று சொல்லுவது இந்த ஒழுங்கு என்கிற கோட்பாடு. ஒழுங்கு என்கிறது ஓர்டரா. அடுத்த டிசிப்ளின் என்கிறது ஒழுக்காற்று. இது ஒரு ஒழுக்க கோட்பாடு. மேலே சொல்லப்பட்டது ஒழுங்கு, கீழே இருக்கிறது ஒழுக்கம். இதை சொல்லுது ஒரு நிறுவனத்தினுடைய ஒழுங்கமைப்பு என்கிறது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் பின்பற்ற வேண்டும். அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்க வேணும், அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்க வேணும். அவர்கள் மேனேஜர்ஸ், அவர்களுடைய முகாமையாளர்கள் கூட அந்த ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஒழுக்க கோட்பாடு என்று சொல்லப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்குகள், இந்த நிறுவனத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அல்லது நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுங்குகள், அவற்றினுடைய வழிகாட்டல்கள் என்பது வேலைப்படையினரால் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, முகாமையாளர்கள் அந்த ஒழுக்கம் சார்ந்த நடத்தைகளை வெளிப்படுத்துபவர்களாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்றது இனிஷியேட்டிவ் என்று சொல்லுகிறது ஒரு முன்னெடுப்பேன். நான் சொல்லுகிற தமிழில் ஏதேனும் இதை விட சிறந்த சொற்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நான். இனிஷியேட்டிவ் என்று சொல்லுகிறது ஒரு தொழிலாளர்கள் நிறுவனத்தினுடைய ஒழுங்கமைப்பு விதிகள் மற்றும் அதன் பெருமானங்கள், வேல்யூஸ் என்கிறது ஒரு பெருமதி வாய்ந்த தன்மை என்பவற்றை மீறாத வகையில் அல்லது அவற்றோடு முரண்படாத வகையில் அவர்கள் சில விடயங்களை முன்னெடுக்க முடியும். சரி, அவர்கள் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற கருமங்களை அவர்கள் சுயமாக
சில விடயங்களை முன்னெடுத்து செல்ல முடியும். அவ்வாறு முன்னெடுத்து செல்லுகின்ற போது அது நிறுவனத்தினுடைய ஒழுங்கு விதிகள் மற்றும் நிறுவனத்தினுடைய பெருமானங்களின் மீது முரண்பாட்டை ஏற்படுத்தாத அளவுக்கு இருந்தால் போதுமானது என்று சொல்லுது. இதுல 3, 6, 8 கோட்பாடு பார்த்துருக்கு. சரி. சாரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்தது சொல்லப்படுகிறது, இது அலுவலர்கள் உடைய உணர்வு சார்ந்த விடயம். அதாவது அலுவலர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஊதியம், நியாயமான ஊதியம் அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக அவர்கள் உற்பத்தி திறன் மற்றும் விசுவாசம் என்பவற்றை அவர்களிடம் அது ஊக்குவிக்கிறது என்று சொல்லியும், அந்த அவர்களுடைய ஊக்குவிப்பு என்பது பணியாளர்களிடமிருந்து பெறப்படுகின்ற அல்லது உணரப்படுகின்ற மதிப்பையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்று சொல்றோம். அடுத்த கோட்பாடு சொல்லுகிறார், ஊழியம் அல்லது வேதனம் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளும். அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதிய கோட்பாடு. ஊதியம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம் அல்லது கொடுப்பனவு என்பது அவர்களுடைய உற்பத்தி திறன் மேம்படுவதற்கு அடிப்படையாக இருக்கும். இது அவர்களிடமிருந்து உணரப்படுகின்ற மரியாதையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்று சொல்லி, அதாவது அவர்களுடைய தொழிற்படையிடமிருந்து தொழில் வழங்குனர்கள் பெறுகின்ற ஒரு கண்ணியமான தன்மையையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்று சொல்லி வேதனம் அல்லது ஊதியம், கொடுப்பனவு என்னமோ ஒரு விதமாக அதை நாங்கள் சொல்லுகிறோம். அடுத்தது ஸ்டேபிலிட்டி. இது நிரந்தரமான தன்மை அல்லது உறுதித்தன்மை என்று சொல்லுவோம். உறுதித்தன்மைங்கிறது ஊழியர்கள் அந்த நிறுவனத்தில் நிலைத்திருத்தல். ஸ்டேபிலிட்டி என்பது நிலைத்திருத்தல் என்று சொல்வது இன்னும் நல்லது. அவர்கள் ஒரு நிலைத்திருத்தல் கோட்பாடு என்று சொல்லுகிறது. இங்கு தொழிலாளர்கள் அல்லது ஊழியர்கள் உணர வேணும். எப்படி உணர வேணும் என்றால், அவர்களுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு இருப்பது போல, அவர்களுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு கொண்டு இருப்பது போல அது அவர்களை ஊக்கப்படுத்தும். அங்க நிறுவனத்தில் அவர்கள் நீண்ட கால நிலைத்திருப்பதற்கு, அதிக உற்பத்தி திறனை வெளிப்படுத்துவதற்கும் அவர்கள தொழில் பாதுகாப்பு இருப்பது போல அல்லது அவர்கள் நிலைத்திருப்பது போல உணர்வது இருக்க வேணும். ஒழுங்கமைக்கிற தொடர்பாக அவர் சொல்லுகிற கோட்பாடுகள்ல இதுவும் இருக்கு. ஒரு நிலைத்திருக்கும் கோட்பாடு என்று சொல்லி, இது அவர்களுடைய அந்த நிலைக்கு ஏற்றபடி, அவர்களுடைய பொசிஷன்ஸ் என்று சொல்றாரு, அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்றபடி அவர்களுடைய நேரம் மாற்றி அமைக்கப்படுதல் அல்லது நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய தளர்வுகள் என்பது தொடர்பாகவும், மற்றது அடிக்கடி அவர்களை அந்த வேலை ஒழுங்கு, அந்த ரிதம் என்றது தாங்க தாளம் என்று சொல்றது அப்படி இல்லை, அவர்களுடைய அந்த அடிக்கடி அவர்கள் இந்த டீம்ஸுக்கு இடையில அவர்களை மாற்றக்கூடாது, குழுக்களுக்கு இடையில அடிக்கடி அவர்களை மாற்றம் செய்யாமல் இருக்கிறது என்கிறது அவர்களுடைய அந்த வேலையின் ஓட்டத்தை அல்லது வேலையினுடைய அந்த ஒரு இதமான தன்மை என்று வைங்க. ஒரு இதம், வேலையினுடைய ஒரு இதமான தன்மை, அதை தாளம் என்று சொல்லுகிறதானே, ஒரு இதமான தன்மைக்கு அது வழிவகுக்கிறதாக இருக்கும் என்று சொல்லி, அப்ப அவர்கள் ஸ்டேபிலிட்டி என்பது 2 விதமாக இங்கு சொல்லப்படுது. நிலைத்திருத்தல் என்பது ஒன்று குழுவில் நிலைத்திருப்பது, 2வது நிறுவனத்தில் நிலைத்திருப்பது. அப்ப அவர்கள் வேலை பாதுகாப்பு இருப்பதாக உணர்கிற போது அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுவார்கள். நிறுவனத்தில் நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு ஊக்கப்படுத்துகிற போது அவர்கள் அதிகமான உற்பத்தி திறனை வெளிப்படுத்துவார்கள். இங்கு நிலைத்திருத்தல் என்பது உள்ளடக்குவதில் இன்னொரு விடயமும் இருக்கு. அடிக்கடி அவர்களுடைய குழுக்களுக்கு இடையில் அவர்களை மாற்றாமல் இருப்பதோடு அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி அந்த நேரத்தில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கிறதும் இதுக்குள்ள உள்ளடங்கம் என்று சொல்லப்படுகிறது. இது அவர்களுடைய அந்த வேலையின் சுருதியை அல்லது வேலையினுடைய தாளத்தை மேம்படுத்துவதாக இருக்கும். மற்றது இந்த ஸ்கேலர் செயின் என்று சொல்லுகிறார்கள். ஸ்கேலர் செயின் என்று சொல்லுகிறது அவர்களுடைய ஒரு தொடர்பு சங்கிலி என்று வச்சுக்கொள்வோம், அல்லது ஒரு அளவுகோல் சங்கிலி, அளவு சங்கிலி அந்த மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் அது அளவு சங்கிலி என்றுதான் அதில் போட்டிருக்கிறார்கள் ஒரு புத்தகத்தில் இருந்தது. இந்த கருத்து என்னென்றால், அந்த உத்தியோகத்தர்கள் தெரிய வேண்டும் தாங்கள் யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது தொடர்பாடல் செய்தல் வேண்டும்.
தங்களுடைய அந்த ஹைராக்கி, நிறுவனத்தினுடைய அந்த வரிசை, சரிதானே, பதவி நிலை வரிசை தொடர்பாக அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஒழுங்கமைப்பு ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பதவி அணி வரிசை என்பதும் தாங்கள் யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அது என்னென்னா கொஞ்சம் பெருமையாக உணர்றது, ஒரு கெத் என்று சொல்லுவோம் நாங்கள். ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு கெத்தாக உணர்றது என்று சொல்லி, ஒரு பெருமையாக உணர்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம், சரிதானே. இங்க அவர்கள் அவருடைய குழுவாக பணியாற்றுவதை முகாமையாளர்கள் ஊக்கப்படுத்துவது முக்கியமான ஒன்றாக இருக்கும். அதே போல் அவர்களுடைய அந்த அணி உறுப்பினர்கள் அதுல என்ன போடுறாங்க, டீம் மேட்ஸ், அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த அணி உறுப்பினர்கள் அல்லது குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு இடையில அறிக்கையிடுவதில்லை அல்லது அவர்கள் கருத்துக்களை பகிர்வதில்லை ஒரு உற்சாகத்தை உருவாக்க வேண்டும். மற்றது அவர்களுக்கான ஒரு செயல்திறனுக்கான வெகுமதி ஒன்று அளிக்கப்படுதல் வேண்டும். செயல்திறன் பாராட்டப்படுதல் அல்லது வெகுமதி அளிக்கப்படுதல் என்பதாக நாங்கள் அதை சொல்லலாம், சரிதானே. அப்ப அவர்கள் வளர்வது போல உணர வேண்டும். தாங்கள் வளர்வது போல அதில் ஒரு வளர்ச்சியை அவர்கள் உணர வேண்டும். ரிவர்ட் பண்றது என்றது அவர்கள் வெகுமதி அளிக்கப்படுதல் அல்லது பரிசளிக்கப்படுதல் என்பவற்றின் மூலமாக தாங்கள் வளர்வது போல உணர செய்யப்படுதல் வேண்டும். அப்ப அவர்கள் பெருமையாக உணருதல். இங்கு முகாமையாளர்கள் நிச்சயமாக பார்க்க வேணும், அவர்களுடைய குழுவாக ஒத்துழைக்கும் அந்த மனப்பாங்க அல்லது குழு பணியை ஊக்கப்படுத்த வேணும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய குழு அங்கத்தவர்களுக்கு இடையில ஒரு நேரடியான அறிக்கையிடுதல், அத்தோடு அவர்களுடைய சிறந்த செயலாற்றுகைக்கான பரிசளிப்புகள் என்பவற்றின் ஊடாக அவர்கள் வளர்வது போன்று அல்லது தாங்கள் வளர்வதாக உணர்கிற விதமாக செயற்படுவது பொருத்தமாக இருக்கும். அடுத்தது மையப்படுத்தலும் பன்முகப்படுத்தலும் என்று சொல்றது, சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். அப்ப இங்க சென்ட்ரலைசேஷன் என்றது, மையப்படுத்தல் என்றது எல்லா அதிகாரங்களும் உயர்மட்ட முகாமையிடம் குவிந்திருக்கிற ஒரு தன்மையை சொல்லும். டீசென்ட்ரலைசேஷன் என்கிறது அதிகாரங்கள் குழு உறுப்பினர்களிடம் அல்லது பணியாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதை குறிக்கும். இங்கே இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு சமநிலை தன்மையை பேணுதல் வேண்டும் என்கிறது ஹென்றி ஃபயோலினுடைய கருத்தா இருக்கு. அவர் சொல்லுகிறார், இங்கு மையப்படுத்தலுக்கும் பன்முகப்படுத்தலுக்கும் இடையில ஒரு சமநிலை தன்மை ஒன்றை பேணுவது பொருத்தமானது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப அவருடைய ஒழுங்கமைப்பு கோட்பாடுகளை நீங்க ஒரு திரும்ப சுருக்கமா பார்த்து வச்சிருங்க. முழுவதும் எழுத சொல்லி வராது, ஆனால் அந்த கோட்பாட்டை போட்டு அது என்னன்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும், சரிதானே. நான் இயலுமான வரைக்கும் இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பையும் தாரதுக்கு முயற்சிக்கிறேன். இப்ப நாங்கள் சொன்னதுக்கு மேலதிகமாக தமிழ் மொழிபெயர்ப்பை டாக்குமெண்டாகவும் நான் தருகிறேன். அதுல சில வேளைகள்ல சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். என்னிலும் சிறப்பாக ஆங்கிலம் நல்லா தெரிந்த பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய ஆங்கில அறிவை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்காக எங்களுடைய கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் ஒன்று பேசக்கூடாது. நான் இதுல இருந்து உங்களுக்கு எனக்கு தெரிந்த வகையில எளிமையாக அதை விளங்கப்படுத்துகிறேன். இதை நாங்கள் முன்னாயத்தம் செய்து மொழிபெயர்த்து வழங்குவதாக இருந்தால், உரை பெயர்த்து ஒரு வழங்குறதா இருந்தால் அது சரியா இன்னும் சிறப்பாக சரியாக இலக்கண ரீதியாக அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப நாங்கள் அதை பார்ப்போம், சரிதானே. இந்த 14 கோட்பாடுகள் இருக்கும். இது 2வது கோட்பாடு நாங்கள் சொன்னாங்க. இது நிர்வாக முகாமைத்துவ கோட்பாடு. நிர்வாக முகாமைத்துவ கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் என்று கேட்டால் நீங்க சொல்லக்கூடியதாக இருக்க வேணும், ஹென்றி ஃபயோல். சரி, ஒவ்வொரு முகாமைத்துவ அறிஞர்களும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் ஓரளவுக்கு பட்டியல்படுத்த பாருங்க. என்னென்ன எங்களுக்கு ஒபியஸ் மேனேஜ்மெண்ட் தான் பிள்ளைகள் உண்மையிலேயே நெருக்கடியாக இருக்கிறது. ஒபியஸ் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் பாஸ் பண்றது என்கிறது எளிமையாக வந்தது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் புள்ளிகள் எளிமையாக வருகிறது இல்லை, 40 கடக்குதில்லை. அதனாலதான் இப்படி எல்லா பக்கத்துக்கும் ஓடி 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 படிக்க வேண்டி கிடக்குந்த ஒரு விதமான அங்கலாய்ப்பு தான். சரியா, ஒரு கோட்பாடு வந்தது, சில வேளையில இந்த முறையும் ஒரு கோட்பாடு வந்துட்டா அந்த பிள்ளைகள் நெருக்கடிப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக அதை தேடிக்கொண்டோம். நீங்கள் இயலுமான வரைக்கும் ஒவ்வொரு முகாமைத்துவ அறிஞர்களும் அவர்களுடைய கோட்பாடுகளும் அந்த கோட்பாட்டினுடைய பிரதானமான சாராம்சத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. அப்ப இங்க இவருடைய இந்த 14 கோட்பாடுகளையும் பார்த்து கொள்ளுங்க.
14 கோட்பாடுகள் நான் உங்களுக்கு வசதியாக வேர்ட் ஃபைலையும் போடுகிறேன். நீங்கள் மொழிபெயர்த்து பார்த்துக்கொள்ளேன். கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பாவிக்கலாம். ஆனால் அதில் சிலது வேறு விதமான பொருள் கூடல் வருகிறது. இன்ட்ரெஸ்ட் குரூப் என்று போட்டால் இந்தியன் புத்தகத்தில் வட்டி குழுக்கள் என்று தமிழில் எழுதியிருக்கிறாங்க. சரிதானே? அந்த ஆர்வ குழுக்கள் என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த விடயத்தில் கரிசனை உள்ள குழுக்கள் என்று பயன்படுத்துகிறத ஒரு மாஸ்டர்ஸுக்குரிய புக்கில் போட்டிருக்காங்க, வட்டி குழுக்கள் என்று சொல்லி. அப்போ இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள் சில நேரம் உங்களை திணறச் செய்யும். அதை விட நான் இயலுமான வரைக்கும் எளிமைப்படுத்தி உங்களுக்கு தாரணே ஏன் அந்த கஷ்டம். சரியா? அப்போ இது மூன்றாவது இந்த பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் தியரி. இதை சொல்லுகிறது பணிக்குழு ஆட்சி. பியூரோக்ரசி என்கிறது பணிக்குழு ஆட்சி முகாமைத்துவ கோட்பாடு. சரிதானே? பணிக்குழு ஆட்சி முகாமைத்துவ கோட்பாடு என்று சொல்லுகிறது. இதை ஒரு ஏர்மன் சமூகவியலாளர் மேக்ஸ் வெபர் என்பவர் தான் இதை முன்வைச்சவர். இது ஒரு சமூகவியல் முகாமைத்துவ கோட்பாடு. இந்த பியூரோக்ரசி தான் அரசாங்க அலுவலகங்கள்ல இருக்கக்கூடியது. இத பணிக்குழு ஆட்சி என்று சொல்லி பயன்படுத்துகிறார்கள். அதை சேர்த்தெழுதேக்க பணிக்குழு ஆட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப இந்த பணிக்குழு ஆட்சி முகாமைத்துவ கோட்பாடு என்றால் என்ன என்று சொல்லி கேட்டால், எங்களை அரசாங்க அலுவலகங்களை நீங்கள் கற்பனையாக நினைத்து கொண்டு இந்த விடயத்தை புரிந்து கொள்ளலாம். அது இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. இதை நான் சொல்லிக்கொள்ள அதுக்கு மொழிபெயர்ப்பாக வேறு ஒரு வார்த்தை ஒன்று இருந்தது, அதிகாரத்துவ முகாமை கோட்பாடு என்று சொல்லி. உண்மையில அதிகாரத்துவ என்பதை தாண்டி பணிக்குழு ஆட்சி முகாமை கோட்பாடு என்று சொல்லி சொல்லுகிறது. அப்ப ஜெர்மனிய சமூகவியலாளர் மேக்ஸ் வெபர் இதை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது என்னென்றால், ஒரு தெளிவான கட்டளை சங்கிலி ஒன்றோடு அது இணைக்கப்பட்டிருக்க வேணும் என்று சொல்றேன். சரிதானே? ஒரு நிறுவனம் ஒன்று, ஐடியல் பிஸ்னஸ் என்றது இங்க ஒரு சிறந்த நிறுவனம் என்று வச்சுக்கொள்ளும், அது கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஹைரார்க்கி, ஒரு தெளிவான பதவி வரிசை சார்ந்த ஒரு தெளிவான தொடர்பு சங்கிலியினால அல்லது ஒரு கட்டளை சங்கிலியினால அது கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சிறந்த நிறுவனம் என்பது பதவி நிலை வரிசையோடு சேர்ந்த ஒரு தெளிவான கட்டளை சங்கிலி ஒன்றினால் அது இருக்க வேண்டும். சரிதானே? அவர் அதுல இருக்கக்கூடிய இயல்புகளை சொல்லுகிறார். முதலாவது, ஒரு தெளிவான வேலை பிரிப்பு ஒன்று அங்கு இருக்க வேண்டும். தெளிவான வேலை பிரிப்பு என்று சொல்லுகிறது யார் யாருக்கு எந்தெந்த வேலை என்று சொல்லி சொல்லுகிறது. ஒவ்வொரு வேலைக்கும் ஊழியர்களோடு தெளிவான வேலை பிரிப்பு, ஊழிய பிரிப்பு அங்கு காணப்படும். ஒவ்வொரு பணிக்கும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஸ்பெஷலைஸ்ட் எம்ப்ளாயிஸ் என்று சொல்லுகிறார். அப்போ சிறப்பான அலுவலர்களுடன் அந்த இலக்குகள், ஒவ்வொரு இலக்குகளுக்குமான வேலைகள் தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கிளியர் டிவிஷன் ஆஃப் லேபர் வித் ஸ்பெஷலைஸ்ட் எம்ப்ளாயிஸ் ஃபார் ஈச் டாஸ்க். ஒவ்வொரு இலக்குகளுக்காகவும் அங்கு சிறப்பான தொழிலாளர்களோடு அல்லது நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்களுக்கு இடையில வேலைகள் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வேலையில தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு இடையில வேலைகள் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது சொல்லுகிறார், ஒரு தெளிவான தொடர்பு ஒன்றிருக்கவும். ஒரு தெளிவான தொடர்பு, ஒரு படிநிலை. அந்த ஹைராக்கிங்கிறது ஒரு பதவி நிலை வரிசை. சரிதானே? தெளிவான தொடர்போடு கூடிய ஒரு பதவி நிலை வரிசை. அடுத்தது கையளிப்புகள், டெலிகேஷன். பொறுப்புகள் தெளிவாக கையளிக்கப்பட்டிருக்க வேணும். அதே போல முன்னுரிமைப்படுத்தப்பட்டு இருக்க வேணும். இது இரண்டாவது விஷயம். இப்போ அங்கே சொல்லுகிறது, முதல் ஒவ்வொரு இலக்குகளும் தெளிவாக வேலைகளாக பிரிக்கப்பட்டு அதற்கென விசேடமான அலுவலர்கள்ட்ட, அந்த விடயத்தில் தேர்ச்சி பெற்ற அலுவலர்கள்ட்ட கொடுக்கப்பட வேணும். இரண்டாவது, அங்கே ஒரு தெளிவான தொடர்பாடல் மற்றும் பதவி நிலை வரிசையோடு சேர்ந்து காணப்பட வேணும். அதை விட பகிர்ந்தளிப்புகள், அதாவது பொறுப்புகள் முன்னுரிமை அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்க வேண்டும். மற்றது ஒர்க்கர் செலெக்ஷன். அங்கே தொழிலாளர்களுடைய அல்லது பணியாளர்களுடைய தெரிவு என்பது கல்வி, அவர்களுடைய அனுபவம், மற்றது அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவு என்பவற்றுக்கு கூடாக அந்த தேர்வு இருக்க வேண்டும்.
வந்து பணியாளர்களுடைய தேர்வு என்பது கல்வி, அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய தொழில்நுட்பத்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மற்றது ஒவ்வொருவர்கிட்டையும் இருந்தும் தெளிவான முறையில் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நிலையான அல்லது அடிக்கடி மாறாத விதிமுறைகள், சட்டங்கள், விதிகள் என்ன அங்க அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ரெகுலேஷன் அண்ட் ரூல்ஸ். அப்போ பிரமாணங்கள் மற்றும் விதிகள். அப்போ மாற்றமடையாத ஒரு தெளிவான பிரமாணங்கள் மற்றும் விதிகள் என்பவை தொடர்பாக அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேணும். தங்களிடமிருந்து ஒவ்வொரு பணியிலிருந்தும் என்ன விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். மற்றது ஆளாளுக்கு வேறுபடாத ஒரு தொழில் உறவு ஒன்று, சரிதானே? தொழில் உறவு ஒன்று இருக்க வேணும், ஆளாளுக்கு வேறுபடாம. அதே போல அங்க சில பேருக்கு ஆதரவான அல்லது வெளிப்புற ஆக்கள் அந்த தீர்மானம் எடுப்பதில் செல்வாக்கு செலுத்துகிற யாரும் அவர்கள் செல்வாக்கு செலுத்த முடியாது, அல்லது தங்களை தெரிந்தவர்கள் உறவினர்களுக்கு ஆதரவான ஒரு அணுகுமுறையோ வெளிப்புற ஆக்கள் செல்வாக்கு செலுத்துகிற விதமான முடிவு எடுக்கிற தன்மையோ அங்கே இல்லாமல் ஆளாளுக்கு வேறுபடாததான ஒரு தொழில் உறவு முறை ஒன்று காணப்பட வேண்டும். மற்றது அந்த உத்தியோகத்தர்களுடைய தனிப்பட்ட திறமை, மற்றது கடினமான உழைப்பு அடிப்படையில் அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுக்கான முன்னேற்றங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்பட வேண்டும். அப்போ அவையின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அல்லது உழைப்புக்கு ஏற்ற வெகுமதி என்கிறது அங்கே இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படுகிறதோட அவர்கள் தனிப்பட்ட விதமாக அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இருக்க வேணும். தனிப்பட்ட செல்வாக்குகள் மற்றது உறவினர்கள் போன்றவர்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கிற இந்த தன்மைகள் அங்கே இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் பார்க்கணும், பணிக்குழு ஆட்சி முகாமைத்துவ கோட்பாடு கொண்டிருக்கிற இயல்புகள் என்ன, பணிக்குழு ஆட்சி முகாமைத்துவ கோட்பாட்டில் வலியுறுத்தப்படுகிற அம்சங்கள் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால் இந்த 6 அம்சங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஒன்று, சிறப்பாக்கப்பட்ட அந்தந்த விடயங்களுக்காக சிறப்பாக இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கிடையே ஒவ்வொரு இலக்குகளும் தெளிவான வேலை பிரிப்பு முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்க வேண்டும். 2வது, ஒரு தெளிவான தொடர்பாடலோடு கூடிய பதவி நிலை வரிசை ஒன்று அங்கு காணப்படுவதோடு முன்னுரிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான கையளிப்புகள் மற்றும் பொறுப்புகள் என்பவை காணப்பட்டிருக்க வேண்டும். மற்றது ஊழியர்களுடைய தெரிவு என்கிறது கல்வி, அவர்களுடைய அனுபவம், மற்றது அவையின் தொழில்நுட்ப அறிவு என்பவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தெரிவு நடக்க வேண்டும். மற்றது எல்லோராலும் உணர்ந்து கொள்ளப்படுகிற பிரமாணங்கள், விதிகள் என்பவை எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேணும் என்பதோடு அவர்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கப்படுகிறது, அவர்களுடைய வேலையிலிருந்து எதிர்பார்க்கப்படுவது என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். இங்கு ஆளாளுக்கு வேறுபடாத, ஆள் மாறாட்டம் இல்லாத, அது நல்ல தமிழில் ஆளாளுக்கு வேறுபடாத ஒரு தொழில் உறவு முறை ஒன்று காணப்பட வேணும். அந்த ஃபேவரிசம் என்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு முன்னுரிமை, உறவினர்கள் அல்லது வெளிநபர்களுடைய தலையீடு தீர்மானம் எடுப்பதில் காணப்படுவது போன்றவை தவிர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அடுத்தது, அடைவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்ட ஒரு அங்கீகாரம், கடின உழைப்பு என்பவை காணப்படுவதோடு இங்கு ஒருவருடைய உழைப்புக்கு ஏற்ற விதமாக அவர் கண்ணியப்படுத்தப்படுவதையும் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் சொல்றோம். இது 3வது கோட்பாடு. இதை முன்வைச்சவர் யார்? மேக்ஸ் வெபர்னால முன்வைக்கப்பட்ட கோட்பாடு என்ன? பணிக்குழு ஆட்சி கோட்பாடு. பணிக்குழு ஆட்சியினுடைய இயல்புகள் என்னன்னு பொதுவாக கேட்கிறத, பணிக்குழு ஆட்சி என்ன எங்களோட ஒபியஸில் இருக்கிற விடயத்தை நீங்கள் அரசாங்க அலுவலகம் ஒன்றிலே எவ்வாறான பண்புகள் காணப்படும் என்கிறத அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த விடயத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு வசதியானதாக இருக்கும். அப்படி பார்த்துக்கொள்ளுங்க.
சரிதானே? நாலாவது அது ஒரு சின்ன கோட்பாடு தான் சொல்லியிருக்கு. நாங்கள் நாலாவது கோட்பாட்டை பார்ப்போம். இது மனித உறவு கோட்பாடு அல்லது மானிட உறவு கோட்பாடு என்று சொல்லி முகாமைத்துவ கோட்பாடுகள்ல இன்னொன்று சொல்லப்படுகிறது மானிட உறவு கோட்பாடு அல்லது மனித உறவுகள் கோட்பாடு என்று சொல்லி. இது யோர்ஜ் எல்டன் என்கிறவர் ஒரு உளவியலாளர். சரிதானே? யோர்ஜ் எல்டன் மயோ என்கிறவர், யோர்ஜ் எல்டன் மயோ என்கிற ஒரு ஆஸ்திரேலிய நாட்டினுடைய உளவியலாளர், ஆராய்ச்சியாளர் யோர்ஜ் எல்டன். இவர் முன்வைத்திருக்கிறார். இவர் வைத்திருக்கிற ஒரு முகாமைத்துவ கோட்பாடுகள்ல முக்கியமான ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஊழியர்களுக்கு உங்களுடைய பணி நிலையத்தில் அல்ல சேவை நிலையத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களினுடைய நிலைமை மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான பரிசோதனைகளுக்கூடாக, அவருடைய உளவியல் சார்ந்த பரிசோதனைகளுக்கூடாக இது முன்வைக்கப்பட்டிருக்குது. அதைக்கு சாதகமான தொழிற்சூழல் அல்லது அவர்களுக்கான கம்பன்சேஷன், அவர்களுக்கான நிதி வழங்கல், அதன் மூலமாக மட்டும் ஊழியர்கள் ஊக்குவிக்கப்படுவதை விட அவர்கள் தனிப்பட்ட கவனத்தை பெறுவதன் மூலமாக ஒரு ஒரு சொந்த உணர்வு உண்டு, சொந்தமாக இருக்கின்ற உணர்வை கொண்டிருப்பதன் மூலமாகவும் அவர்கள் அதிகமாக ஊக்குவிக்கலாம் என்பதுதான் இந்த மேயோவினுடைய கோட்பாடாக இருக்கு. யோர்ஜ் எல்டன் மேயோ சொல்லுகிற கோட்பாடு மானிட உறவு கோட்பாடு, அதாவது மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு கோட்பாடு. இந்த மனித உறவு கோட்பாட்டில் அவர் சொல்லுகிறது, நீங்கள் ஏற்கனவே சாதகமான பணிச்சூழலை செய்து கொடுப்பது அல்லது அவர்களுக்கான இழப்பீடு என்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறார். அதை விட அவர்களுக்கான தனிப்பட்ட கவனம் செலுத்துவதன் மூலமாக, அவர்களுக்கான தனிப்பட்ட கவனம் செலுத்துவதன் மூலமாக அவர்கள் ஒரு சொந்தமாக இருப்பது போல உணர்வதன் மூலமாக இன்னும் ஒரு ஃபேவரபிளான, இன்னும் அதிகமாக தூண்டப்படுகிற ஒரு உற்பத்தி திறனை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் சொல்லுவோம். சொல்லுகிறது அந்த கொம்பன்சேஷன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். இழப்பீடு வழங்குதல் என்பது உண்மையாக அவர்களுக்கான ஒரு பண கொடுப்பனை தான் சொல்லுகிறார். அவர்களுக்கான ஒரு சிறந்த தொழிற்சூழலை ஏற்படுத்துவது அல்லது இழப்பீடு ஒன்றை வழங்குவதிலும் பார்க்க அவர்களோட தனிப்பட்ட கரிசனையாக நடந்து கொள்வது, இது அதிகமாக உற்பத்தி திறனை மேம்படுத்தும் என்று சொல்லி தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக, தன்னுடைய பரிசோதனைகளின் மூலமாக நிறுவியிருக்கிறேன். இதை கேட்கறது சில நேரங்கள்ல அந்த உட்பொருளை சொல்லி இதை சொல்லுகிற கோட்பாடு எதென்று சொல்லி கேட்கலாம். சரிதானே? ஒரு தொழிலாளர்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வேதனங்கள் மற்றும் சிறந்த தொழிற்சூழல் என்பவற்றை விட தனிப்பட்ட கரிசனைகளினால் தூண்டப்படுகிறார்கள் என்று கூறிய கோட்பாடு எது என்று சொல்லி கேட்கலாம். அல்ல கூறிய அறிஞர் யார் என்று சொல்லி கேட்கலாம். எனக்கு தெரியும் இந்த பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை விட நாங்கள் ஆங்கிலத்தை வச்சுக்கொண்டு அதை தமிழ்ல முயற்சி செய்வதிலேயும் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி விளங்கிக் கொள்றேன். ஏனென்றா இது கொஞ்சம் அவசியம். சரிதானே? நான் வெளிப்படையாகவே சொன்னால் நிறைய தமிழ் புத்தகங்கள், குறிப்பாக இந்திய பல்கலைக்கழகங்களினுடைய முதுநிலை வணிகமானி, முதுநிலை வியாபாரமானி என்ற எம்பிஏ என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவர்களுடைய புத்தகங்களை தேடி தமிழ் மொழி மூலமாக உங்களுக்கு அதை கொடுத்துடலாம் என்று சொல்லி பார்த்தால் மிகவும் மோசமாக, நான் சொன்னேன் ஆர்வ குழுக்கள் என்பதற்கு கூட அங்கு வட்டி குழுக்கள் என்று சொல்லி இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா உங்களை குழப்பிவும். அதை விட இது பரவாயில்லை. ஆங்கிலம் நானும் நீங்களும் அதை எங்களுக்கு தெரிஞ்ச தமிழை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமா, இதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. சரி தானே? அப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மயோ, ஜோர்ஜ் எல்டன் மயோ என்பவர் சொன்ன கோட்பாடு. அந்த ஆளையும் ஞாபகம் வச்சிருக்கணும். அவர் என்ன சொன்னவர், இந்த தன்னுடைய பரிசோதனைகளின் ஊடாக அவர் சொல்லுகிறார், வேலைத்தளத்தினுடைய நிலைமைகள் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிறது அவர்களுக்கான பர்சனல் அட்டென்ஷன், அவர்கள் மீதான தனிப்பட்ட கவனம் மற்றும் அவர்கள் சொந்தமாக உணர்வது என்பது அவைக்கான சிறந்த வேலை சூழல் மற்றும்
இழப்பீடு வழங்குவதை விட, இழப்பீடுங்கிற அவர்களுக்கான பண கொடுப்பனம் வழங்குவதை விட சிறந்தது என்பது அவருடைய கோட்பாடாக இருக்கு. 5வது கோட்பாடு இது முறைமை சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு அல்லது முறைமை முகாமைத்துவ கோட்பாடு என்று சொல்லப்படுது. முகாமை கோட்பாட்டில் சிஸ்டம்ஸ் என்பது ஒரு முறைமை, என்ன முறைமை சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு. இது முன்னுரிமைப்படுத்துவது ஒரு சிஸ்டம் வேணும் என்று சொல்லுகிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இத முறைமை சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு என்ற இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய அமைப்பு என்பது ஒரு உத்தமமான மட்டத்தில் செயல்படுவதற்கு, ஒரு பெரிய நிறுவன அமைப்பு ஒன்று உத்தமமான லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, உத்தமமான மட்டத்தில் செயற்படுவதற்கு அதன் பல கூறுகள், அது இந்த வெவ்வேறு அலகுகள், பிரிவுகள், கிளைகள் என்று இருக்குதானே, அவை அனைத்தும் இணக்கமாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று கூறுவதுதான் இந்த கோட்பாடு. ஒரு பெரிய நிறுவன அமைப்பு ஒரு உத்தமமாக செயலாற்றுவதாக இருந்தால் அதன் பல்வேறுபட்ட கூறுகள் எல்லாம் இணக்கமாக ஒன்றிணைந்து செயற்படுதல் வேண்டும். அங்கு ஊழியர்கள், துறைகள், இந்த பணியாளர் குழுக்கள் மற்றும் நிறுவனத்தினுடைய அலகுகள் அனைத்தும் அந்த முறைமையினுடைய வெற்றி அல்லது அந்த நிறுவனத்தினுடைய வெற்றியில முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆகவே வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு முகாமையாளர்களும் நிறுவனத்தினுடைய அலகுகளுக்கும் இடையில ஒத்துழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதல் வேண்டும் என்கிறது இந்த கோட்பாட்டினுடைய பிரதானமான கருத்து. சரிதானே? அவர்களுக்கு அந்த முகாமையாளர்களுக்கும் நிறுவனத்தினுடைய அலகுகளுக்கும் இடையில ஒத்துழைப்புக்கான முன்னுரிமை ஒன்று வழங்கப்படுத்துவதன் மூலமாக வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ ஒரு நிறுவனம் என்கிறது, ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று, அதனுடைய முறைமை ஒரு ஆப்டிமல் லெவல்ங்கிறது உத்தம மட்டம் அல்லது ஒரு உகந்த மட்டம் என்று சொல்லுவோம். உகந்த மட்டம் அல்லது உத்தமமான ஒரு மட்டத்தில் செயல்பட வேண்டுமானால் அதன் பல்வேறுபட்ட காம்போனன்ட்ஸ், அதனுடைய பல்வேறுபட்ட கூறுகள் கட்டாயமாக ஒன்றிணைந்து தங்களுடைய ஒரு ஒருமைப்பாட்டோடு அவர்கள் செயற்படுதல் வேண்டும். இதனுடைய கருத்து என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் அலகுகள், பிரிவுகள், கிளைகள் என்று சொல்லி, அதுபோல வேலை குழுக்கள் மற்றும் அந்த நிறுவனத்தினுடைய அலகுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக அவர்கள் தொழிற்படுதல் வேண்டும். இன்னொரு வகையில் சொல்லப்படுது, வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இருந்தால் அங்கு முகாமைக்கும் மற்ற நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு அலகுகளுக்கும் இடையில கட்டாயமாக ஒத்துழைப்புக்கான முன்னுரிமை ஒன்று வழங்கப்படுதல் வேண்டும். அப்ப இது சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் தியரி. அந்த சிஸ்டம்ங்கிறது ஒரு முறைமைக்கான முகாமைத்துவ கோட்பாடு அல்லது முறைமை முகாமைத்துவ கோட்பாடுன்றது ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது அங்க இருக்கக்கூடிய சரியான சிஸ்டத்துல தான் இருக்குது. நாங்கள் அலுவலக முறைமை என்றா என்னன்னு பார்த்தோம். அலுவலக முறைமையினுடைய வெற்றி என்பது நிறுவனத்தின் வெற்றி. அப்ப அலுவலக முறைமை என்றா என்ன? அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலகுகள், பிரிவுகள், கிளைகளுக்கு இடையில அங்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முறைமைகளுக்கு இடையில, நாங்கள் அலுவலக முறைமை என்றாலே அதான் சொன்னாங்கள், ஒன்றில் ஒன்று தங்கி இருப்பதும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத வகையில் பின்னி பிடைந்ததுமான ஒரு அமைப்பாகத்தான் அந்த முறைமை இருக்கும், அலுவலக முறைமை என்று. அதே போலதான் இங்க முகாமைத்துவத்துக்கான அந்த முறைமை சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடும் அதே விடயத்தை தான் சொல்லுது. நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால், அதாவது ஒரு உத்தம மட்டத்தில் தொழிற்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளுக்கு இடையில கட்டாயமாக ஒன்றிணைந்து ஒரு ஒருமைப்பாட்டோடு அவர்கள் செயற்படுதல் வேண்டும். இதன் பொருள் என்ன என்று திரும்ப விளங்கப்படுத்துகிறார். தொழிலாளர்கள், திணைக்களங்கள், வேலை குழுக்கள் மற்றும் நிறுவனத்தினுடைய வெவ்வேறு அலகுகள் என்பவை இயங்க வேண்டும். அவற்றுக்கு இடையில ஒரு பொருத்தமான வகிபாகத்தின் அடிப்படையில அந்த நிறுவனத்தினுடைய முறைமைக்கு ஏற்ற விதமாக தொழிற்பட வேண்டும். நிறுவனத்தினுடைய அல்ல முறைமையினுடைய வெற்றிக்கு அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு முகாமைக்கும் நிறுவனத்தின் அலகுகளுக்கும் இடையிலான ஒரு ஒத்துழைப்பினை முன்னுரிமைப்படுத்துவதாக இருக்குது என்று சொல்லி வச்சு. அடுத்தது இந்த
கண்டின்ஜென்சி என்று சொல்லுகிறது. கண்டின்ஜென்சி இந்த சரியான பொருள் என்னென்றால் ஒரு நிச்சயமற்ற அல்லது அப்படியே அந்த ஒரேபடியா பிடிச்சு கொண்டிருக்காமல் மாற்றமடையக்கூடிய ஒரு அந்த விதமா நிச்சயமற்றது ஒரு நம்பிக்கை இல்லாத என்ற பொருள்ல நீங்க எடுக்கக்கூடாது. இதுக்கான சரியான மொழிபெயர்ப்பை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப எனக்கு அதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. சொல்றதுல இருக்கிற விஷயம் என்னென்றால் ஒரு இதுதான் என்று சொல்லி அப்படி இறுக்கமா நிற்க கூடாது என்று சொல்லி அது கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய சரிதானே அந்த மாதிரியான பொருள்ல அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சொல்லப்படுகிற விடயம் அதான் ஒரு மாறுபடக்கூடிய அல்லது ஒரு தற்செயலான தற்செயல் என்றால் கேஷுவல் என்ற அந்த அர்த்தத்தில் கதைக்கக்கூடாது. இது ஒரு வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக மாற்றப்பட வேண்டிய என்கிறதாக இருக்கு. இப்போ வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக மாற்றப்படுதல் என்கிறது தான் நம்ம நாங்கள் நிச்சயமற்ற அல்லது மாறுபடக்கூடிய அல்லது ஒரு அமையமான முகாமித்துவம் என்று சொல்லி இதை சொல்ல. இதுக்கு ஒரு நல்ல தமிழ் தேடுகிற போது அது கிடைத்தது அவர் சொல்ற தற்செயல் முகாமைத்துவ கோட்பாடு என்று சொல்லி. ஆனால் தற்செயல் என்பது பொருத்தமானதல்ல, அது மாறுபடக்கூடிய என்பதாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? அது நிலைமைக்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடியது என்பது பொருள். ஒரு தற்செயல் முகாமைத்துவ கோட்பாடுன்னு சொல்லித்தான் இதை தமிழ் புத்தகங்கள்ல இருக்குது. நாங்கள் அதுக்கு பெயர் வச்சிருக்கிறோம் தற்செயல் முகாமைத்துவ கோட்பாடு, அதாவது மாற்றமடையக்கூடிய முகாமைத்துவ கோட்பாடு. இதுல சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம் என்னென்றால் வெவ்வேறுபட்ட சூழ்நிலைகளினுடைய தேவைப்பாடுகளுக்கு அமைவாக வெவ்வேறு விதமான தலைமைத்துவங்கள் தேவைப்படுகிறது அல்ல தலைமைத்துவ திறன்கள் தேவைப்படுகிறது. எல்லா சூழல்களிலும் ஒரே விதமாக நடந்து கொள்ள முடியாது என்பது இதனுடைய பொருள். சரிதானே? இது ஃபீட்லர் என்பவருடைய கோட்பாடாக இருக்கு. ஃபீட்லர் சொல்லுகிறார் என்னென்றால் சூழல் சார் முகாமைத்துவ கோட்பாடு என்று சொல்லி போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு அது சரி, அது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீங்கள் அந்த சூழல் என்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும். நிறுவனத்துல காணப்படக்கூடிய வெவ்வேறு சூழ்நிலைகள் சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு என்பதாகவும் அது பார்த்துக்கொள்ளும். சரி, அப்ப இந்த ஃபீட்லருடைய சூழல் சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு, சூழ்நிலை சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு, தற்செயல் முகாமைத்துவ கோட்பாடு என்று வெவ்வேறு பெயர்களால சொல்லப்படக்கூடிய இந்த கோட்பாட்டை என்ன சொல்லுது என்றால் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு தலைமைத்துவ பண்புகள் வேண்டப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு நிறுவனத்திலும் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரே கோட்பாட்டை பயன்படுத்த முடியாது. அப்ப நிறுவனத்தின் அளவு, அங்க பயன்படுத்தப்படுகிற தொழில்நுட்பம் மற்றும் எல்லா தொழிற்பாட்டு மட்டங்களிலும் தேவைப்படுகிற தலைமைத்துவம் போன்ற மாறிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப அதாவது இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகாமையாளர்கள் நெகிழ்வாகவும் மற்றது சந்தை, நிறுவனம் மற்றும் குழுவில் காணப்படக்கூடிய புதிய நிலைமைகள் என்பவற்றுக்கு ஏற்ப அங்கு உருவாகக்கூடிய சந்தை, நிறுவனம் மற்றும் குழுவின் புதிய நிலைமைகள் போன்றவை அங்கு உருவாகிற போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற முகாமை பாணி ஒன்றை விரைவாகவும் திறமையாகவும் பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதாக அது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது இந்த ஃபீல்டர் என்பவருடைய கோட்பாடு, இவர் எந்த நாடு என்றெல்லாம் சொல்லி இல்லை, ஃபீல்டர் என்பவருடைய ஒரு கோட்பாடாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க முதலாவது சொல்லுகிறது அவர் நம்புகிறேன் என்ன சொல்லுகிறார் என்றால் முகாமையாளர்களுக்கு ஒரு பிளெக்சிபிளான, அதாவது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேறுபட்ட சூழ்நிலைகளில் தேவைப்படுத்தப்படுகின்ற வேறுபட்ட தலைமைத்துவ பண்புகளை அவர்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது பிரயோகிக்கப்படுகிறது எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரே கோட்பாட்டை பயன்படுத்த முடியாது. அப்ப வெவ்வேறு நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு அளவுகள், நிறுவனங்களினுடைய அளவுகள், அங்க பயன்படுத்தப்படுகிற தொழில்நுட்பம் மற்றும் தலைமைத்துவம், அங்க பயன்படுத்தப்படுகிற தலைமைத்துவம் என்பவை எல்லாம் சேர்ந்து அங்கு
வணிகங்களுக்கு ஏற்ப விதமாக அது நாங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்ப கட்டாயமாக ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஃபிளெக்சிபிளான கோட்பாடுகளை அவர்கள் பிரயோகிப்பதற்கு, அடையாளம் காண்பதற்கும் அதனை பிரயோகிப்பதற்கும் ஏற்ற விதமாக முகாமைத்துவ பாணி, ஸ்டைல் என்ற பாணி என்று தமிழ்ல சொல்லுவோம். அதுக்கு வேற சொற்களை விட பாணி பரவாயில்ல, முகாமைத்துவ பாணி சரிதானே. அதை அவர்கள் அந்த அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன், அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக அதை பிரயோகிப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய சந்தை, நிறுவனம் மற்றும் குழுக்களில் ஏற்படுகிற மாற்றம் என்பவற்றின் போது அதை பிரயோகிக்கக்கூடியதாக, விரைவாகவும் செயற்திறன் வாய்ந்ததாகவும் பிரயோகிக்கக்கூடியதாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சரிதானே. அப்ப இது சூழலுக்கு ஏற்ற முகாமைத்துவம் என்று நாங்கள் இணங்கிக் கொள்வோம். யார் அந்த மெசேஜை போட்டவர் பார்க்க வேணும் சரிதானே. விதுஸ்வா போட்டிருக்காங்களா, சூழல் சார் முகாமைத்துவ கோட்பாடு. ஓகே, அப்படியே எடுத்துக்கொள்வோமா. சூழலுக்கு ஏற்ற முகாமைத்துவ கோட்பாடு அல்லது சூழல் சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு. அடுத்தது இதுதான் அந்த கடந்த காலத்தில் கேட்கப்பட்டது. டக்ளஸ் மெக்ரேகர் டக்ளஸ் மெக்ரேகர் என்பவருடைய XY கோட்பாடு சரிதானே. இந்த XY கோட்பாடு ங்கிறது முக்கியமாக 2 விஷயங்களை கொண்டிருக்குது. இப்ப நீங்க சுருக்கமா வச்சு கொண்டீங்கன்னா, எக்ஸ்ங்கிறது ஊழியர்களை ஒரு நெகட்டிவா மதிக்கும், பணியாளர்களை ஒரு எதிர்மறை பாங்காக மதிக்கும். Y கோட்பாடு இவர்களை ஒரு நேர்பாங்காக மதிப்பீடு செய்யும். இதுதான் அவருடைய கோட்பாடாக இருக்கு, அவர் முன்வச்ச கோட்பாடு. முதலாவது இந்த எக்ஸ் கோட்பாடு சரியா. எக்ஸ் கோட்பாட்டில் சொல்லப்படுகிற அசம்ஷன் என்னென்று பார்ப்போம். அசம்ஷன்ங்கிறது அவருடைய கருதுகோள், அவர் என்ன விஷயங்களை கருதுகிறார் சரிதானே. அவர்கள் வேலை செய்வதற்கு விரும்புவதில்லை சரிதானே, இயலுமானால் அதை தவிர்ப்பதற்கு தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கு. அவர் முன்வைக்கிற கோட்பாட்டில் முக்கியமானது, இங்கு ஊழியர்கள் இயல்பாகவே சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வற்புறுத்துவது மற்றது கட்டுப்பாடு என்பவற்றினூடாகத்தான் அவர்களை கொண்டு வேலை செய்விக்கலாம் என்கிறதுதான் அவருடைய கோட்பாடாக இருக்கு இதுதானே. ஊழியர்கள் இயல்பாகவே ஒரு சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கட்டாயப்படுத்துவதன் மூலமாக அல்லது கட்டுப்பாடு விதிப்பதன் மூலமாகத்தான் அவர்களை நாங்கள் செயற்படுத்த முடியும் என்று சொல்றோம். வை என்கிற கோட்பாடு சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் இயல்பாகவே ஊக்கம் பெற்றவர்கள் என்று சொல்லியும் தங்களுடைய பொறுப்பு நிறைவேற்றுவதிலே ஆர்வமுடையவர்கள். அவர்களுக்கு சரியான சூழல் வழங்கப்பட்டால் அவர்கள் சவால்களில் செழித்து வளர்கிறார்கள், அவர்கள் சேலஞ்சஸை வெற்றி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வை கோட்பாடு சொல்லுது. இதுதான் அந்த XY கோட்பாடு ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு. மெக்ரேகருடைய கோட்பாட்டில் சொல்லப்படுகிற XY என்பது ஊழியர்களுக்கான தூண்டுதல் பற்றியது. நான் எளிமையாக சொல்லுகிறேன், இது வந்தது என்கிறதால. மெக்ரேகருடைய XY ஆகிய கோட்பாடு என்பது ஊழியர்களுடைய ஊக்கப்படுத்தல் தொடர்பான 2 வேறுபட்ட முகாமைத்துவ அனுமானங்களை இது சொல்லும். அதுல முக்கியமாக சொல்லப்படுகிற விடயம் எக்ஸ் கோட்பாடுங்கிறது ஒரு ஊழியர்களை பொறுத்தவரையில நெகட்டிவா தான் அவைய பார்க்குது. ஊழியர்களை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு சோம்பேறிகள் என்று சொல்லியும் அவர்களை நீங்க ஒரு கட்டுப்பாட்டை விதிப்பதன் மூலமாக அல்லது அவர்களை கட்டாயப்படுத்துவதன் மூலமாகத்தான் அவர்களை வேலை செய்விக்க முடியும் என்று சொல்றாங்க. அதே நேரம் வைகோட்பாடில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊழியர்கள் இயல்பாகவே ஊக்கம் பெற்றவர்கள், பொறுப்பை எங்க பொறுப்பு இருக்கு என்று தேடி செய்கிறவர்கள், பொறுப்பை தேடுபவர்கள். அவர்களுக்கு சரியான தொழிற்சூழல் வழங்கப்படுமாக இருந்தால் அவர்கள் சவால்களில் செழிப்பாக தொழிற்படுவார்கள், சவால்களை செழிப்பாக வெற்றி கொள்வார்கள் என்று சொல்கிறார். இங்க முகாமையாளர்களை பொறுத்தவரையில அவைய லீடர்ஷிப் ஸ்டைல தான் சொல்லப்படுது. எக்ஸ் கோட்பாட்டை பின்பற்றுகிற ஒரு முகாமையாளர் கடுமையான மேற்பார்வை, அத்தோடு அவர்களுக்கான வெகுமதி அல்லது தண்டனைகளை வெகுமதி அல்லது தண்டனைகளை பயன்படுத்துகிறது என்பதாக அங்க இருக்கும் சரிதானே. அந்த இறுதி பகுதியை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இந்த அணுகுமுறை சார். அப்ப அவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தல் என்பது எக்ஸ் கோட்பாட்டில் சொல்லப்படுகிறது என்னென்றால், நீங்கள் அவர்களை பரிசளிப்பதன் மூலமாக அல்லது வெகுமதி வழங்குவதன் மூலமாக அல்லது தண்டிப்பதன் மூலமாக தான் அவர்களை ஊக்கப்படுத்த முடியும் என்று சொல்லி. ஆனால் வைகோட்பாடு சொல்லுது அவர்களுக்கு திருப்தி இருந்தால், அவர்களுக்கு திருப்தி அளிப்பதன் மூலமாக அல்லது அவர்கள் வளர்வதன் மூலமாக அவர்கள் பொறுப்புகளை தேடுகிறார்கள், தேடியவே செய்யும் என்று சொல்லி சொல்லப்பட்டு. அப்ப இங்கு எக்ஸ் கோட்பாடு என்ன சொல்லுதுண்டா, ஊக்கப்படுத்தல் வெளியில் இருந்து வருகிறது என்று சொல்லு. ஊக்கப்படுத்தல் வெளியில இருந்து அவர்களுக்கு வருகிறது என்று சொல்லி முக்கியமான வேறுபாடுகள், கீ டிஃபரன்சஸ்ல முதலாவது ஊக்கப்படுத்தல். சரிதானே? ஊக்கப்படுத்தல் என்பது வெளியில் இருந்து இருக்க வேண்டும் என்ற எக்ஸ் கோட்பாடு சொல்லுது அவர்களுக்கு வெகுமதி அளித்தல் அல்லது தண்டித்தல் மூலமாக. அதே வேளையில வைகோட்பாடு சொல்லுது அது ஒரு அலுவலர்களுக்கு உள்ளே இருக்கு, உள்ளகமானது. அவர்களுக்கு ஒரு சிறந்த திருப்திகரமான சூழல் ஒன்று செய்யப்படுமாக இருந்தால் அவர்கள் சவால்களின் போது செழிப்பாக வளர்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மற்றது கட்டுப்பாடை பொறுத்தவரையில் இரண்டாவது வேறுபாடு கட்டுப்பாடு என்று சொல்லி. கட்டுப்பாடு என்று வரைக்குள்ள ஒரு சர்வாதிகார கட்டுப்பாடு எக்ஸ் கோட்பாட்டிலையும், வை கோட்பாட்டில் ஒரு அலுவலர்கள் தங்களை தாங்களே வழிநடத்துகிற அல்லது ஒரு சுய கட்டுப்பாடு கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப எக்ஸ் கோட்பாட்டில் ஒரு சர்வாதிகார அணுகுமுறை உண்டு, அது மிக நெருக்கமான மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடு அவர்களுக்கு வேணும் என்று எக்ஸ் கோட்பாடு சொல்லுது. வை கோட்பாடு சொல்லுது அப்படி இல்லை, அவர்கள் சுய திருப்தியின் மூலமாக, சுய வழிநடத்தல் மூலம் அவர்கள் தாங்களே சுய வழிநடத்தல் மற்றும் சுய கட்டுப்பாடு என்பவற்றின் மூலமாக கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லி. பொறுப்புகள் தொடர்பில்லை. மூன்றாவது வேறுபாடு பொறுப்புகள். முதலாவது ஊக்கப்படுத்தல், இரண்டாவது கட்டுப்பாடு, மூன்றாவது பொறுப்பு. பொறுப்புகள் தொடர்பில் சொல்லுகிறார்கள் எக்ஸ் கோட்பாடு சொல்லுது அவர்கள் எப்போதுமே பொறுப்புகளை தவிர்ப்பதற்கு தான் விரும்புகிறார். வை கோட்பாடு சொல்லுது அந்த அவர்கள் எப்போதுமே அதை பார்த்து கற்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதாவது பொறுப்புகளை அவர்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் வைகோட்பாடு பொறுப்புகளை தட்டி கழிக்க விரும்புகிறார்கள் என்பதாக சொல்லும். இதுதான் முக்கியமான மூன்று வேறுபாடுகள். எக்ஸ் கோட்பாடு வைகோட்பாடு என்பது தொடர்பில் மூன்று முக்கியமான வேறுபாடுகள். அந்த ஊக்கப்படுத்தல் என்பது, அதே போல கட்டுப்பாடு என்பது அவர்கள் பொறுப்புகளை ஏற்றல் என்பதில் ஒரு வேறுபாடு இருக்குது. சரிதானே? இது கடந்த பரீட்சையில் வந்திருக்கிறபடியால அதிக அளவில் பார்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்வை கோட்பாடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். இப்படி தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அடுத்தது இன்னொன்று ஒரு பாரம்பரியமான முகாமைத்துவ கோட்பாடு அல்லது மரபு சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு. அது ரெண்டு பக்கங்களில் பகிரப்பட்டிருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுவீங்கள் என்று நினைக்கிறேன். சரிதானே? இது ஒரு மரபு சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு அல்லது ஒரு பாரம்பரியமான முகாமைத்துவ கோட்பாடு என்பதாக இதை பார்த்துக்கொள்வோம். இதை முக்கியமாக இந்த முகாமைத்துவ கோட்பாட்டில் மரபு சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு அல்லது பாரம்பரியமானது, இதற்கு எதிரானது தான் நவீன முகாமைத்துவ கோட்பாடு. இப்போ இங்கே பாரம்பரியமான முகாமைத்துவ கோட்பாடுங்கிறது இது தனியாக பொருளாதாரம் சார்ந்த விடயங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்துது. இன்னொரு வகையில் சொன்னால் ஊழியர்களை ஒரு இயந்திரம் போல அல்லது இயந்திரத்தினுடைய பகுதிகளாக இது கருது. சரிதானே? இதனுடைய இந்த கோட்பாட்டினுடைய இந்த தியரியினுடைய பின்னணியில இருக்கிற முக்கியமான காரணம் என்னென்றால், தொழிலாளர்களுடைய உடல் சார்ந்த தேவைகளை இழப்பீட்டின் மூலமாக பூர்த்தி செய்ய முடியும். இங்க இழப்பீடு என்பதை நீங்க கொடுப்பனவென்று எடுத்துக்கொள்ளுங்க, காம்பன்சேஷன் தான் பயன்படுத்துகிறார். இங்க தொழிலாளர்களுடைய உடல் சார்ந்த தேவைகளை இழப்பீட்டின் மூலமாக பூர்த்தி செய்ய முடியும். எனவே அங்க சமூக தேவைக்கு அல்லது அவர்களுடைய வேலை திருப்திக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது இல்லை. அவை காசு கொடுத்தா சரி. பணியாளர்களை பொறுத்தவரையில அவர்கள் முகாமைத்துவம் பொருளாதாரத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்துகிறது. இந்த பாரம்பரியமான அல்லது மரபு வழி முகாமைத்துவ கோட்பாட்டில் சொல்லப்படுகிற மரபு வழிக்கு நவீனத்துக்கும் உள்ள வேறுபாடு சில வேளையில கேட்கலாம். சரிதானே? ஒரு மரபு வழி முகாமைத்துவ கோட்பாட்டில் இருந்து நவீன முகாமைத்துவ கோட்பாடு எப்படி வேறுபடும் என்று சொல்லி நீங்கள் ஒரு
மரபு வழி முகாமைத்துவ கோட்பாடு அல்லது பாரம்பரிய முகாமைத்துவ கோட்பாட்டை முதல் புரிந்து கொண்டு விட்டால் அதுக்கு பிறகு நவீன முகாமைத்துவ கோட்பாட்டை பார்த்து ரெண்டையும் பொருத்தி பார்த்துக்கொள்ள. அப்ப முதலாவது இங்க பொருளாதாரத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்தப்படுகிறது. ஊழியர்கள் ஒரு இயந்திரமாக அல்ல இயந்திரத்தின் பகுதிகளாக கருதப்படுகிறார்கள். அங்கு இந்த கோட்பாட்டினுடைய பின்னணி என்னவென்றால் அவர்களுடைய உடல் தேவைகள், தொழிலாளர்களுடைய உடல் தேவைகள் இழப்பீடு மூலம் பூர்த்தி செய்யலாம். ஆகவே அவர்களுடைய சமூக தேவை அல்லது வேலை திருப்திக்கு முன்னுரிமை அளிக்க தேவையில்லை. அதிகமான ஊதியம் அல்லது போனஸ் மூலம் ஊக்கமளிக்கப்பட்டால் ஊழியர்கள் கடினமாக உழைத்து அதிகமாக உற்பத்தி செய்வார்கள் என்பதுதான் பாரம்பரிய மேலாண்மை கோட்பாடு என்று சுருக்கமாக சொல்லலாம். அதிகமான ஊதியம் அல்லது போனஸ் மூலம் அவர்களை ஊக்கமளித்தால் அவர்கள் கடினமாக உழைத்து அதிகமாக உற்பத்தி செய்வார்கள் என்பது பாரம்பரிய முகாமைத்துவ கோட்பாடு. இங்கு லாபத்தை அதிகமாக்குதல், அதிக லாபம், உற்பத்தி திறன்ல முக்கியத்துவம், ஒரு நெறிப்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் தெளிவான தலைமைத்துவ படிநிலை என்பவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய மைய கொள்கை. இதனுடைய மைய கொள்கையாக இருக்கிறது லாபத்தை உச்சமாக்குறது, உற்பத்தி திறன்ல முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஒரு நெறிப்படுத்தப்பட்ட செயல்பாடு, தெளிவான தலைமைத்துவ படிநிலை ஆகியவை இதனுடைய மைய கருத்தாக இருக்கும். உண்மையில இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிறுவன சூழ்நிலையில, நிறுவன நிலைமைகளில இது நிச்சயமாக ஒரு சிறந்த முகாமைத்துவ கோட்பாடு இல்லை. ஆனால் தெளிவான நிர்வாக அமைப்பு, தொழிற்பிரிப்பு, பணியாளருடைய வகிபாகம் தெளிவாக வரையறை செய்யப்படுதல் போன்ற சில அம்சங்கள் இதுல நன்மை அளிப்பவையாக இருக்குது. பாரம்பரிய முகாமைத்துவ கோட்பாடு இன்றைக்கு பொருத்தமானதாக இல்லை. ஆனால் அதுல இருக்கக்கூடிய சில விடயங்கள் இன்றைக்கும் பொருந்தது. அப்படி என்றால் ஒரு தெளிவான நிர்வாக அமைப்பு இருக்க வேணும், தொழிற்பிரிப்பு ஒன்று காணப்பட வேணும், பணியாளர் பாத்திரங்களினுடைய தெளிவான வரையறை போன்ற சில அம்சங்களில இதுல நல்ல பண்புகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அல்லது ஒரு பயனளிப்பதாக இருக்கு. சரிதானே? இப்போ இந்த கிளாசிக்கல் மேனேஜர் ஒரு மரபு வழியான அல்லது பாரம்பரியமான எது ரெண்டில் ஒரு வார்த்தையை பயன்படுத்திக் கொள்வோம். இப்ப இங்க சொல்லப்படுகிறது அவர்கள் கடுமையாக வேலை செய்யணும். நீங்க காசை கொடுத்தீங்கன்னா சரி அவங்களுக்கு போனஸோ என்னமோ காசை கொடுத்து விட்டீங்கன்னா கடுமையாக வேலை செய்வாங்க. அது ஒரு கம்பன்சேஷன் மூலமாக அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம். மற்றபடி மற்ற விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை என்று சொல்லுது. அவையில சமூக தேவைகள் மற்றும் அவர்களுடைய தொழில் திருப்தி தொடர்பில் முன்னுரிமை கொடுக்க தேவையில்லை, கவனம் செலுத்தவே தேவையில்லை என்று சொல்லல. நாட் ப்ரியோரிட்டிஸ், ஒரு முன்னுரிமையானது அல்ல என்பது போல அவர் சொல்லுகிறார். ஆனால் இதுல சொல்லப்படுகிறது அவங்க கடுமையா வேலை செய்வாங்க, உற்பத்தி அதிகரிப்பாங்க எப்ப நீங்கள் காசு கொடுத்தீங்க, வேதனங்கள் அல்லது மிக ஊதியமா போனஸ் சொல்லுவோம், போனஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க செய்வாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட லாபத்தை அதிகப்படுத்துவது, உற்பத்தி திறனை மேம்படுத்துவது, ஒரு ஒரு கிளியரான லீடர்ஷிப் ஹைராக்கி, இந்த விஷயங்களை, அதாவது ஒரு பதவி நிலை வரிசை, தெளிவான பதவி நிலை வரிசை, இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தி செயற்பட்டீங்கன்னா சரி என்று சொல்லப்படுது. இது இப்போதைக்கு பொருத்தமானது இல்லை என்றாலும் அதுல 3 விஷயங்களை நாங்கள் பார்த்துனாங்க. என்னென்னா, ஒன்று ஒரு தெளிவான முகாமைத்துவ கட்டமைப்பு இருக்குது, அடுத்தது தொழிற்பிரிப்பு இருக்குது, மற்றது தொழிலாளர்களுடைய பங்கு என்ன, உற்பத்தி செய்வதுதான் அவங்களுடைய பங்கு என்பது போன்ற சில விடயங்கள் எங்களுக்கு பயன்படலாம். ஆனால் இதை வச்சுக்கொண்டு சில நேரங்களில் அடுத்தது மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரியை வச்சு உங்கள்கிட்ட கேட்பாங்க. நவீன முகாமைத்துவ கோட்பாட்டுக்கும் இதுக்கும் இடையில பொருந்தி போகக்கூடிய கேள்வி எப்படி என்றால் அவற்றுக்கான வேறுபாடுகளை அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? இது பாரம்பரிய கோட்பாட்டில் இருந்து முரண்படுகிற ஒரு கோட்பாடாக இருக்கும். இங்கு அவர்களுடைய மகிழ்ச்சி, திருப்தி என்ன, மற்றது அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுகிறது ஒரு வாழ்வு பாணி என்று சொல்லுவோமே, அவர்களுடைய
இந்த கோட்பாட்டில் சொல்லப்படுற முக்கியமான விஷயம் இது அந்த பாரம்பரிய அல்லது மரபுவழி கோட்பாட்டுக்கு முழுமையாக மாறானது. நவீன முகாமைத்துவ கோட்பாடு சொல்லுகிறது ஊழியர் பணத்துக்காக மட்டும் வேலை செய்யல, அவர்கள் மகிழ்ச்சி, திருப்தி மற்ற அவர்களுடைய வாழ்க்கை முறையை ஆதரிக்கின்ற வேலை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலை, சரி தானே, வாழ்க்கை முறையை ஆதரிக்கும் வேலை என்பவற்றினால்தான் அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுது. அவர்கள் பணத்துக்காக மட்டும் வேலை செய்வதில்லை. அங்க சொல்லப்படுகிறது பணத்துக்காக வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் இந்த சூழல், தொழில் திருப்தி அந்த விடயங்கள் எல்லாம் பார்க்க தேவையில்லை, அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் போனஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கடுமையாக வேலை செய்து போவாங்க என்று சொல்லி. ஆனால் நவீன முகாமைத்துவ கோட்பாடு முற்றிலும் பாரம்பரிய கோட்பாட்டை நிராகரிப்பதாக இருக்கிறது. நவீன முகாமைத்துவ கோட்பாடு முதலாவது சொல்லுகிற விடயம் ஊழியர்கள் பணத்துக்காக மட்டும் வேலை செய்வதில்லை, பணத்துக்காக வேலை செய்வதில்லை என்று சொல்லல, பணத்துக்காக மட்டும் வேலை செய்வதில்லை, அவர்கள் மகிழ்ச்சி, திருப்தி, அவர்களுடைய வாழ்க்கை முறையை ஆதரிக்கும் வேலை போன்ற காரணிகளால் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை சொல்லு. இப்ப இங்க இந்த முறைமை, இந்த ஸ்டைலை பின்பற்றுகிற முகாமையாளர்கள் தங்கள் ஊழியர்களை பற்றிய முடிவுகளை எடுப்பதற்கு அவர்களுடைய தேவைகளை பகுப்பாய்வு செய்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். ஊழியர்களுடைய தேவையை பகுப்பாய்வு செய்வதன் மூலமாகத்தான் ஊழியர்களை பற்றிய முடிவை எடுக்கலாம் என்று நவீன முகாமைத்துவ கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள் அந்த விடயத்தை சொல்லுகிறார்கள். சரிதானே? அந்த அலுவலர்களுடைய தேவைகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாகவும் அவர்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள முடியும். ஊழியர்களுடைய வாழ்க்கை தேவைகளை ஆதரிக்கின்ற முறைமையின் ஊடாக இந்த திறன்களை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். அவர்களுடைய இயலுமை, அபிலிட்டிஸ் என்கிறது இயலுமைகள், அவர்களுடைய இயலுமைகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப இது யார் முன்வைத்த வேண்டியில்லை, இது ஒரு பெரிய முகாமைத்துவ அறிஞர்கள் குழுக்களினால காலங்காலமாக பாதிரப்பட்ட விடயம். ஒரு பாரம்பரிய அல்லது மரபுவழி வந்த முகாமைத்துவ கோட்பாடு, நவீன முகாமைத்துவ கோட்பாடு, இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. அங்க ஊழியர்கள் இயந்திரமாக கருதப்படுகிறார்கள், அல்ல இயந்திரத்தின் பாகமாக கருதப்படுகிறார்கள். இங்கு அவர்கள் ஒரு மென் உணர்வு மிக்கவர்களாக கருதப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் படத்துக்காக வேலை செய்கிறார்கள் மற்றும் அவர்களுடைய உடலியல் தேவைகளுக்காக கம்பன்சேஷன் அதை நிரப்பிக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. உடலியல் தேவைகளுக்காக மறுபடி அவர்களுடைய சமூக தேவைகளின் மீது அல்லது அந்த புற சூழ்நிலைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. இங்க சொல்லப்படுகிறது பணியாளர்கள் காசுக்காக மட்டும் தொழில் செய்வதில்லை. சரிதானே? அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுவது அவர்களுடைய மகிழ்ச்சி, திருப்தி மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை பாணிக்கு அல்லது வாழ்க்கை முறைமைக்கு ஆதரவளிக்கக்கூடிய தொழில் என்பவற்றினால ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப நவீன முகாமைத்துவ கோட்பாட்டை பின்பற்றுகிற முகாமையாளர்கள் செய்ய வேண்டியது ஊழியர்களுடைய தேவைகளை மதிப்பீடு செய்வது மூலமாக ஊழியர்களை பற்றி அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள முடியும். இதன் மூலமாக, அதாவது ஊழியர்களை ஆதரிப்பதன் மூலமாக அவர்களுடைய இயலுமைகளை விருத்தி செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுது. இன்னும் 1 அல்லது 2 கோட்பாடுகள் இருக்கும், 3 கோட்பாடு, 12 கோட்பாடு தானே, அதை பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு ஓய்வு எடுக்கலாம். அடுத்தது சின்ன கோட்பாடு, பெரிய அளவுக்கு யோசிக்க தேவையில்லை, சின்ன சின்ன கோட்பாடு இருக்குது. 10வது கோட்பாடு குவான்டிடேட்டிவ்ங்கிறது ஒன்று தரம் சார்ந்தது, இது கணியம் சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு என்று சொல்லுவது. கணியம் சார்ந்த அல்லது அளவு சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு அல்லது கணியம் சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு. கணியம் சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு அல்லது அளவு சார் முகாமைத்துவ கோட்பாடு என்றால் என்ன என்று சொல்லி கேட்டீங்க என்றால், இது 2ஆம் உலக போருக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முகாமைத்துவ கோட்பாடுன்னு சொல்லுகிறார்கள். இங்க ஒழுக்கமான சிந்தனைக்கு முன்னுரிமை வழங்குதல், ஒழுக்கமான சிந்தனைக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஒரு பிரச்சனைக்கு உத்தமமான தீர்வை கண்டறிவதையும் கவனம் செலுத்துகின்ற முடிவெடுப்பதை மையமாக கொண்டிருக்குது. அதாவது இந்த மிகவும் சுருக்கமாக சொல்லப்பட்டால், இந்த குவான்டிடேட்டிவ் என்று சொல்லுகிறது, நீங்கள் கணிக்கக்கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு
உங்களால கணிப்பீடு செய்யக்கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு ஒரு கணித ரீதியான மாதிரிகளையும் அறிவியல் பகுப்பாய்வு நுட்பங்களையும் பயன்படுத்தி முடிவுகளை எடுப்பதற்கு பயன்படுத்தப்படலாம். அப்ப ஒரு அறிவியல் ரீதியான உத்திகளோடு இணைந்த கணித மாதிரிகளை பயன்படுத்தி பிரச்சனைக்கு உகந்த தீர்வை கண்டறிவதற்கும் மற்றும் கவனம் செலுத்த வேண்டிய முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த அளவு சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு அல்லது கணியம் சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு என்பதை வலியுறுத்துவதாக இருக்கிறது. இது 2வது உலக போருக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட ஒரு அணுகுமுறை என்று சொல்லப்படுகிறது. அதாவது முகாமைத்துவம் முன்னுரிமை அளிக்க வேண்டி இருக்கிறது. இங்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மற்றும் ஒரு குவிவாக்கம் செய்யப்பட்ட தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கும் ஃபோக்கஸ் டிசிஷன் மேக்கிங்னா அந்த கவனம் குவிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கும் கவனம் செலுத்தப்படுகின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கும் கணித முறைமைகளை மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸை பாவிக்கலாம். எப்படி பாவிக்கலாம்டா சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஒரு விஞ்ஞான முறைமைகளோடு அல்லது விஞ்ஞான உத்திகளோடு ரீசனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றாங்க, ஒரு நியாயப்படுத்தக்கூடிய உத்திகள், ஒரு விஞ்ஞான பூர்வமான பகுப்பாய்வு உத்திகளோடு இணைந்ததாக இந்த கணித முறைமைகளை நீங்கள் பயன்படுத்தி கணிதம் விஞ்ஞானம் 2ஐயும் பாவிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுமே. ஒரு கணித ரீதியான பகுப்பாய்வினை விஞ்ஞான முறைமைகளோடு இணைந்த கணித ரீதியான பகுப்பாய்வை பயன்படுத்தி முடிவெடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது தான் இந்த குவான்டிடேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தியரி. ஒரு விஞ்ஞான உத்திகளோடு சேர்ந்த கணித முறைமையை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 11வது, இது ஒரு எல்லாத்தையும் உள்ளடக்கிய அனைத்தையும் உள்ளடக்கிய முகாமைத்துவ கோட்பாடு. அனைத்தும் உள்ளடக்கப்பட்ட முகாமைத்துவ கோட்பாடு. சரியா? இந்த முகாமைத்துவ கோட்பாட்டுக்கு பேரே அனைத்தையும் உள்ளடக்கிய முகாமைத்துவ கோட்பாடு அல்லது முழுமையான முகாமைத்துவ கோட்பாடு. அனைத்தையும் உள்ளடக்கிய அல்லது முழுமையான முகாமைத்துவ கோட்பாடு என்பது இங்க எல்லா பகுதிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றாக வேலை செய்யும் போது வணிகங்கள் அல்லது நிறுவனங்கள் வலுவாக இருக்கும் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. அப்ப இந்த முழுமையான ஒரு முகாமைத்துவ கோட்பாடு இதை சொல்லுவாங்க. முழுமையான முகாமைத்துவ கோட்பாடு அல்லது அனைத்தையும் உள்ளடக்கிய முகாமைத்துவ கோட்பாடு நிறுவனத்தினுடைய அனைத்து பகுதிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றாக வேலை செய்கின்ற போது நிறுவனங்கள் வலுவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு வெளிப்படைத்தன்மையை வழங்குவது, தெளிவான இலக்குகளை வழங்குவது மற்றும் பணியாளர்களை ஒரு பொதுவான நோக்கத்தை நோக்கி சீரமைப்பது, ஒரு பொதுவான இலக்கினை நோக்கி அவர்களை சீரமைப்பது. இந்த அனைத்தையும் உள்ளடக்கிய முகாமைத்துவ கோட்பாடுல சொல்லப்படுகிற முக்கியமான விடயங்கள்ல ஒன்று இது அனைத்து பகுதிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றாக வேலை செய்கின்ற போது நிறுவனங்கள் வலுவாக இருக்கும். ஏற்கனவே இது மாதிரியான ஒரு கோட்பாடு சொன்ன நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இதை பார்த்துட்டு வாரும். சரிதானே? இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்குது, இது அனைத்தையும் உள்ளடக்கிய முகாமைத்துவ கோட்பாடு என்பது நிறுவனத்தினுடைய அனைத்து பகுதிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றாக வேலை செய்யும் போது நிறுவனங்கள் வலுவாக இருக்கும். இங்க நிர்வாகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற பொறுப்பு வெளிப்படைத்தன்மையை வழங்குவது, தெளிவான இலக்குகளை வழங்குவது மற்றும் அவர்களுடைய பணியாளர்களை ஒரு பொதுவான இலக்கு நோக்கி சீரமைப்பது. அப்ப இங்க நாளாந்தம் கற்றல் மற்றும் மாற்றம் ஆகியவை ஒரு வரிசையாக நிகழும். தினமும் கற்றல், ஒரு நாளின் வரிசையாக கற்றல் மற்றும் மாற்றம் என்பவை சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? குழுவாக செயலாற்றுவது, தகவல்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் தனிநபர்களை சக்திப்படுத்துவது, வலுவூட்டுவது. சக்திப்படுத்துதல் எம்பவர்மெண்ட், தனிநபர்களை வலுவூட்டுவது ஆகியவற்றில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்போ முழுமையான முகாமைத்துவ கோட்பாடு என்று சொல்லப்படுகிற இந்த கோட்பாட்டுக்கும் முழுமையான முகாமைத்துவ கோட்பாடு என்று சொல்லப்படுகிறதுக்கும்
இன்னும் ஒரு முகாமைத்துவ கோட்பாடு சொல்லி தந்தேன். இதில் என்ன கோட்பாடு சொன்னாங்க? மூன்றாவது இந்த முறைமை சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் தியரி. என்ன முறைமை சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு என்பதற்கும் இடையில ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களும் ஒன்றாக செயற்படுவது, அதாவது அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், திணைக்களங்கள், வேலை குழுக்கள், நிறுவனத்தினுடைய அலகுகள் என்பவை நிறுவனத்தினுடைய வெற்றிக்காக அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுதல் வேண்டும், அல்லது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு முகாமைக்கும் அங்க இருக்கக்கூடிய அலகுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பினை முன்னுரிமைப்படுத்துவது முக்கியமானதாக இருக்கு. அப்ப சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் தியரியும் நாங்கள் கடைசியா பார்த்த ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் தியரியும் ஏறத்தாழ ஒன்று. சின்ன வேறுபாடு இருந்தாலும் அதுல சொல்லப்படுகிறது ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் தியரி எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக அது இருக்க வேண்டும். அப்ப இங்க முகாமை என்பது அல்லது முகாமைத்துவம் என்பது வழங்க வேண்டியது வெளிப்படைத்தன்மையையும் ஒரு தெளிவான இலக்கு, அதை நோக்கி தொழிற்படையை ஒழுங்கமைப்பது. மற்றும்படி இங்கு நாளாந்தம் கற்றுக்கொள்வதும் மாற்றமும் ஆர்டர் ஆஃப் த டே என்று சொல்றாங்க. ஆர்டர் ஆஃப் த டே, அது ஒரு நாளினுடைய ஒழுங்காக அது இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது இது நிறைவானது நாலேஜ் ஒர்க்கர் தியரி என்று சொல்லுது. இது தவிர இன்னும் சில கோட்பாடு இருக்குது. நாங்கள் இதை முடிச்சு கொண்டு அந்த பகுதியை பார்ப்போங்க. இது நாலேஜ் ஒர்க்கர் தியரி என்று சொல்லுகிறது. இது பீட்டர் டக்கர் என்கிறவரால உருவாக்கப்பட்ட அல்லது விருத்தி செய்யப்பட்ட ஒரு கோட்பாடு. பீட்டர் டக்கர் என்பவரால் விருத்தி செய்யப்பட்ட ஒரு கோட்பாடு தான் நாலேஜ் ஒர்க்கர் தியரி என்றது அறிவு தொழிலாளர்களுடைய கோட்பாடு. இது 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில இந்த நிறுவனத்தினுடைய தேவைகளை சமூகத்தோடு சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு கோட்பாடாக இது இருக்குது. அவர் சொல்லுகிறார், பணியாளர் ஒரு சொத்து, அவர் நிர்வகிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டிய திறன்களை கொண்டவர். பணியாளர் ஒரு சொத்து, அவர் நிர்வகிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டிய திறன்களை கொண்டவர். பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது அல்லது அவர்களுடைய திறன் இடைவெளிகளை நிரப்புவதற்கு வெளி வளங்களின் மூலமாக அவர்களுக்கான கற்றல் வழிமுறைகளை வழங்குவது நிர்வாகத்தின் பொறுப்பாகும். இப்ப நீங்க பார்த்துக்கொள்ள வேணும், தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது நிர்வாகத்தின் பொறுப்பு என்று சொன்ன முகாமைத்துவ கோட்பாடு இந்த அறிவு தொழிலாளர் கோட்பாடு. பயிற்சி அளிப்பது நிர்வாகத்தின் பொறுப்பு என்று சொல்லி இதுவரையில இருக்கக்கூடியவற்றில் அது சொல்லப்பட்டிருக்கு. இலக்கை நோக்கி அவர்களை அழைதிரட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பயிற்சி அளித்தல் தொடர்பாக சொல்லப்பட்டது இந்த பீட்டர் டக்கரினுடைய நாலேஜ் ஒர்க்கர் தியரி. அவர் சொல்லுகிறார், இங்க தொழிலாளர்கள் ஒரு சொத்து, அவர்களுடைய திறன் முகாமை செய்யப்பட்டு விருத்தி செய்யப்பட வேண்டியது. இது மேனேஜ்மென்டுடைய ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது. சரிதானே? அவர்களுக்கு கற்றலுக்கான வழிகள் வெளி வளங்களின் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் கேப்சர், அதாவது திறன்களுக்கான இடைவெளியை நிரப்புவது, மூடுவது என்று சொல்லுதில்லை, க்ளோஸ் என்றா அதை நிரப்புவது. என்ன, அவர்களுக்கான திறன் இடைவெளிகளை மூடிக்கொள்வது, அந்த கேப்பை இல்லாமல் செய்கிறது முகாமைத்துவத்தின் பொறுப்பு. அதாவது பயிற்சி அளித்தல் முகாமைத்துவத்தின் பொறுப்பு என்று சொல்லி 12 கோட்பாடுகள் இருக்குது. நாங்கள் இயலுமான அளவுக்கு இதை எளிமைப்படுத்தி பேசியிருக்கிறோம். சரிதானே? இன்னும் 2 கோட்பாடுகள் இருக்குது. ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசும். சரி,
அடுத்தது இந்த மெக்கின்சே என்று சொல்லி ஒருவருடைய 7S கோட்பாடு இருக்கு. 7S ஸ்ட்ரக்சர் என்று சொல்லி ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது. அதை முழுமையாக ஒரு மிகவும் நம்பகமான ஒரு ஆவணமாக தேடி எடுக்க முடியவில்லை. அப்போ நான் ரவிசருடைய புக்கின் உதவியோடு தான் அந்த பகுதியை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. மெக்கின்சேயினுடைய 7S கட்டமைப்பு என்று சொல்லி இருக்கு. முதலாவது இந்த 7Sஐயும் என்னென்று சொல்லி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று தந்திரோபாயம், ஸ்ட்ராட்டஜி என்று பாவிக்கிறார். தந்திரோபாயம், ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் அல்லது அமைப்பு, ஸ்ட்ரக்சர். மூன்றாவது முறைமைகள், சிஸ்டம். நாலாவது ஊழியர், ஸ்டாஃப். ஐந்தாவது ஸ்டைல். ஸ்டைல்ங்கிறதுக்கு தமிழ்ல நாங்கள் பாணி என்று பயன்படுத்துவோம். ஆறாவது திறன்கள், ஸ்கில்ஸ். ஆறாவது திறன்கள். 7 ஷேர் வேல்யூஸ். ஷேர் வேல்யூஸ் என்றது பகிரப்பட்ட மதிப்பீடுகள். இங்க விழுமியங்கள் என்று பயன்படுத்துகிறார். ஆனால் விழுமியங்கள் என்பது நோம்ஸ் சொல்லும். வேல்யூஸ் என்பது தான் பெருமானங்கள், பகிரப்பட்ட பெருமானங்கள் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்ப இது மெக்கின்சேயினுடைய 7S. அந்த 7Sம் என்ன? ஒன்று ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், ஸ்டாஃப், ஸ்டைல்ஸ், ஸ்கில்ஸ், ஷேர்ட் வேல்யூஸ். தமிழில் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது தந்திரோபாயம், சரியாக இருக்கும். தந்திரோபாயம். ஸ்ட்ரக்சருங்கிறது கட்டமைப்பு அல்லது அமைப்பு. சிஸ்டம்ஸ் முறைமைகள். ஸ்டாஃப் ஊழியர். ஸ்டைல் பாணி. ஸ்கில்ஸ் திறன்கள். ஷேர்ட் வேல்யூஸ்ங்கிறது பகிரப்பட்ட பெறுமதிகள் அல்லது பெருமானங்கள், விழுமியங்கள் என்றும் பயன்படுத்துகிறார்கள். அப்ப இந்த ஒவ்வொன்றும் என்ன என்றால், தந்திரோபாயம் என்றால் நிறுவனத்தின் அருமையான வளங்களை கொண்டு, அருமையான வளங்களை ஒதுக்குவதற்கு, நிறுவனம் கொண்டுள்ள அருமையான வளங்களை நோக்கம், நேரம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு ஒதுக்குதல் தந்திரோபாயம். மெக்கின்சேயினுடைய 7Sல முதலாவது ஸ்ட்ராட்டஜி, நிறுவனத்தின் அருமையான வளங்களை நேரம், நோக்கம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு விசேட செயற்பாட்டின் மூலமாக ஒதுக்குவது. இரண்டாவது ஸ்ட்ரக்சர், நிறுவனத்தினுடைய அதிகார மட்டங்கள், பிரிவுகள் ஆகியவற்றுக்கிடையில் அதிகார பகிர்வை இது குறிக்கும். ஸ்ட்ரக்சர் என்பது நிறுவனத்தினுடைய வெவ்வேறு அதிகார மட்டங்கள், நிறுவன பிரிவுகளுக்கு இடையில் அதிகார பகிர்வு. மூன்றாவது முறைமை, சிஸ்டம்ஸ். நிறுவனத்தில் செயற்படுகிற செயற்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வரிசை கிரமத்தில் செய்வதற்கு ஏற்றவாறு திட்டமிடப்பட்டு ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயற்படுவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்படுவது. நான்காவது ஸ்டாஃப், ஊழியர். பொருத்தமான ஆளணியினர், பொருத்தமான தகமைகள், திறன்களை கொண்ட ஆளணியினரை வரையறுத்துக் கொள்வது. இந்த வகையான திறமைகளையும் தகுதிகளையும் கொண்டவர்களை பெற்றுக்கொள்வது என்பதை வரையறுத்துக் கொள்வது. அடுத்தது ஸ்டைல். முகாமையாளர்கள் நிறுவனத்தை கொண்டு நடத்துகின்ற ஸ்டைல் பாணியை நிச்சயித்துக் கொள்வது. அடுத்தது ஸ்கில்ஸ், திறன்கள். நிறுவனத்தின் முக்கியமான ஆளணியினருடைய தனியான திறமைகள் வெளிப்படுத்தப்படுவதை இது குறிக்கும். ஏழாவது ஷேர்ட் வேல்யூஸ்ங்கிறது பகிரப்பட்ட பெறுமதிகள். ஊழியர் ஆபத்தான முறைகளை பரிசோதிக்கும் போது அவர்கள் விழுமியங்களை நாங்கள் அளவிடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். அதாவது அங்கு அவர்கள் எவ்வாறான விழுமியங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், ஆபத்தான சூழ்நிலைகளில் மற்றவர்களுக்கு உதவுதல், பரிவு காட்டுதல், இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கும். இது மெக்கின்சேயினுடைய 7S. அந்த 7Sம் என்னென்று தெரிஞ்சு சொல்லக்கூடியதாக இருந்தால் சரி. மற்றது 5S எண்ணக்கரு என்று சொல்லி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா தெரியும் உங்களுக்கு 5S கோட்பாடு. ஜப்பானிய பஞ்சவிதி என்று சொல்லுகிற, பஞ்சவிதி என்றது 5 விதி, ஜப்பானிய பஞ்சவிதி கோட்பாடு. அப்போ செய்ரி,
SEIRI செய்தி. அடுத்தது செய்ரோன், SEITON செய்ரோன். அடுத்தது செய்சோ, SEISO செய்சோ. செய்கெட்சு, SEIKETSU செய்கெட்சு. செட்சுகே, SEITSUKE. இது 90களிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிதானே? இது 90களிலே அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது இங்க இந்த ஐந்தும் என்ன செய்தி என்பது என்னன்னா நிறுவனத்தில் இருக்கிறவற்றை வகைப்படுத்துறது. தேவையற்றவை, தேவையானவை. தேவையானவை என்பதும் அடிக்கடி தேவைப்படுபவை, எப்போதாவது தேவைப்படுபவை என்கிற வகையில் அவற்றை தரம் பிரித்து கொள்ளுகிறதை நாங்கள் செய்தி என்று சொல்லி சொல்கிறார்கள். சரிதான். இப்போ செய்தி என்றால் நிறுவனத்தில் உள்ள ஆவணங்கள், பொருட்கள் போன்றவற்றை தேவையானவை, தேவையற்றவை என தரம் பிரித்து, தேவையற்றவற்றை அப்புறப்படுத்துபவர்கள், தேவையானவற்றை அடிக்கடி தேவைப்படுபவை, எப்போதாவது தேவைப்படுத்தப்படுபவை என்கிற வகையில் வகைப்படுத்தி கொள்வது. செய்ரோன் என்பது அடிக்கடி தேவையானவற்றை அருகிலும் எப்போதாவது தேவைப்படுபவற்றை தொலைவிலும் என்கிற வகையில இடத்தை சிக்கனப்படுத்தும் விதமாக உத்தம வகையில ஒழுங்கமைத்துக் கொள்வது. பொருட்கள் மற்றும் ஆவணங்களை உரிய வகையில ஒழுங்குபடுத்திக் கொள்வது செய்ரோம். வேண்டியவற்றை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில ஒவ்வொரு பொருளையும் அவை பயன்படுத்தப்படுகின்ற முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்திக் கொள்வது. செய்சோ, செய்சோ என்பது இது சைன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றது. முதலாவது ஆங்கிலத்தில் சொல்லுகிறது சோட் என்று சொல்லி வகைப்படுத்திக் கொள்வது. அடுத்தது செய்ரோன் என்கிறது சிஸ்டமைஸ், முறைமைப்படுத்திக் கொள்வது. அடுத்தது செய்சோ. செய்சோ என்கிறது சைன், மினுக்கிறது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய நிலம், கட்டடம், இயந்திரம், தளவாடம், உபகரணங்கள் என்பவற்றை துப்புரவாக வச்சிருக்கிறது. தூசி படியாமல் துப்புரவாக வச்சு கொள்ளுகிறது. சரிதானே? அடுத்தது செய்கெட்சு. செய்கெட்சுங்கிறது இதை தொடர்ச்சியாக செய்கிறது. இந்த துப்புரவாக செய்து கொள்ளுகிற இந்த விடயத்தை தொடர்ச்சியாக செய்கிறது என்று சொல்லி இந்த ஆங்கில ஒழுங்குமுறையில வேறுபாடு இருக்கோ தெரிய நான் சரிப்படுத்தி கூட சொல்லுவேன். இப்போ நிறுவனம், தொழிற்சாலை என்பவற்றின் சூழலை அப்போ முதல்ல எல்லாம் சுத்தப்படுத்தி ஆச்சுது. அதை பிறகு என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அதை செய்து கொள்வது. அதாவது அதை ஒரு தொடராக செய்கின்ற விதமாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறதை நாங்கள் அதை சொல்லுவோம். அடுத்தது செட்சுகி. இது தொடர்வதற்கு ஏற்ற விதமாக இது ஒரு பழக்கமாக இருந்ததை வழக்கமாக மாற்றிக்கொள்கிறது என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த அலுவலர்கள் அதை தொடர்ச்சியாக தாங்களாகவே செய்கின்ற விதமாக அதை மாற்றிக்கொள்வது என்று சொல்லி இந்த பகுதியை சொல்லி. சரிதானே? இதுக்குரிய ஆங்கில சொற்கள்ல ஏதேனும் ஒரு வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அதை உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி போட்டு சொல்லுகிறேன். இப்ப இந்த அஞ்சையும் திருப்பி அந்த ஜப்பானிய சொல் ஒழுங்குல சொல்லி கொண்டு வருகிறேன். முதலாவது செய்தி. இப்ப செய்தி என்று சொல்லி நீங்க சொன்னால் அதை பிரதானமாக நாங்கள் சொல்லுகிறது தேவையானவை, தேவையற்றவை என்கிற அடிப்படையில நீங்கள் அதை மாற்றிக் கொள்ளுங்கள். தேவையானது, தேவையற்றது. தேவையற்றதை அப்புறப்படுத்த வேண்டும். தேவையானவற்றை அவை தேவைப்படுகின்ற முன்னுரிமை ஒழுங்குல ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி தேவைப்படுபவை அருகில, எப்போதாவது தேவைப்படுபவை என்பதை கொஞ்சம் தள்ளி அப்படியாக அதை வச்சுக்கொள்ளே தானே. அப்படி வச்சிருக்கிறத நாங்கள் இரண்டாவதாக சொல்லுகிறோம். அதை நியமப்படுத்தி கொள்ளுகிறது அல்லது ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிறது என்று சொல்லி சொல்லுகிறோம். அது சிஸ்டமைஸ் என்று சொல்லி சரி. முதலாவது சோட், SORT, சோட், தெரிவு செய்வது, அதாவது வகைப்படுத்துறது. அடுத்தது செய்ரோன்,
இலகுவாக பெற்றுக்கொள்கிற வகையில் ஒரு சிஸ்டமைஸ், ஒரு முறைமைப்படுத்தி தேவையற்ற பொருட்களை ஆவணங்கள் அகற்றி தேவையான பொருட்களை பயன்பாட்டுக்கு ஏற்ற முன்னுரிமை அடிப்படையில் அதை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிறது, இடத்தை ஒதுக்கி கொள்ளுகிறது. அது சரி. மூன்றாவது ஷைன், அப்படித்தான் சொன்னான், செய்சோ. என்ன, அலுவலகம், அலுவலக சூழல், உபகரணங்கள் போன்றவற்றை தூய்மையாக பேணுகிறது. அடுத்தது நியமப்படுத்தல், ஸ்டாண்டர்டைசேஷன். இது இந்த மேலே சொல்லப்பட்ட 3 நடவடிக்கைகளும் திருப்பி திருப்பி செய்யப்படுகிறது. அதாவது தேவையில்லா வந்தோடனே அதை எடுத்தாங்கால போடுறது, மற்றது தேவையானதை ஒழுங்குபடுத்தி வச்சு கொள்ளுகிறது, எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கிறது. எப்போதும் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது. இது 4வது செய்கச். அடுத்தது 5வது செட்சுகை. செட்சுகைங்கிறது இந்த மேலே சொல்லப்பட்ட 4 விஷயங்களும் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் ஊழியர்களுடைய முழுமையான ஈடுபாட்டோட சுத்தமாக வைத்திருப்பதற்கான பழக்கம் ஒரு வழக்கமாக மாறுகிறது என்கிறது 5 படிமுறைகளுக்கூடாக இருக்கும். இந்த ஜப்பானிய பஞ்சவிதி அல்லது ஜப்பானிய 5S முறைமை 1990களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இந்த நன்மை என்ன என்று சில நேரம் கேட்டால், நீங்கள் நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறன் உச்சமாக இருக்கும், பொருட்களினுடைய வெளியீடு அல்லது சேவைகளினுடைய வெளியீடு, அவற்றினுடைய தரம், அளவு என்பவை உயர்ந்த மட்டத்தில் காணப்படும், செலவு குறைவாக காணப்படும், பொருட்களை ஆவணங்களையும் கையாளுவது விரைவாகவும் இலகுவானதாகவும் இருக்கும், பொருட்கள் சேவைகளை குறைந்த நேரத்தில் விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும், தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம், ஒரு தேர்ச்சி மிக்க தொழிற்படையை உருவாக்கி கொள்ள முடியும், நிறுவனத்தினுடைய ஆரோக்கியமான அழகான தொழிற்சூழல் ஒன்று காணப்படும், நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும், ஊழியர்களிடையே சிறந்த ஒரு வேலை சூழலும் மனப்பாங்கும் ஈடுபாடும் ஒன்று காணப்படும். இப்படியாக அதனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். இது ஒரு இன்னொரு முக்கியமான கோட்பாடு. சரிதானே? அடுத்தது முகாமைத்துவ கோட்பாடுகள்ல இன்னொன்று இருக்குது, இந்த அல்ஃபிரட் மார்ஷலினுடைய கோட்பாடு. அதையும் சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்லி போட்டு நிறைவு செய்கிறேன். இந்த மனிதர்கள் அவர்கள் தூண்டப்படுவதற்கான தேவை கோட்பாடு என்று சொல்லி அல்ஃபிரட் மார்ஷல் ஒரு முக்கோண கோட்பாடு ஒன்றை முன்வைக்கிறார். அவருடைய கோட்பாடுங்கிறது 5 படிமுறைகளை கொண்டதாக இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு இப்படி கீறி காட்டுகிறேன். இப்படி வைத்துக் கொள்ளுகிறார். இப்படியாக 5 படிநிலையில அவர் கீறி காட்டுறார். இப்படி 2, 3, 4, 5. சரிதானே? அப்ப இந்த மனிதர்கள் எவ்வாறு தேவைகளினால தூண்டப்படுகிறார்கள் அல்லது அவர்களுடைய தேவைகளை எவ்வாறு தூண்டுகிறது, 5 வகையான தேவைகளை இனங்கண்டு அதை முக்கியத்துவத்துக்கு ஏற்ற வகையில் அவர் வகைப்படுத்தி சொல்லுவோம். சரிதானே? அப்ப இதை சொல்லுகிற போது இப்ப மனிதர்கள் ஆரம்பத்தில் ஒரு பயாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் என்று சொல்லி அதை வகைப்படுத்துவோம். நாங்கள் முதல் உயிரியல் மற்றும் உளவியல் சார்ந்த தேவைகள் அல்லது அடிப்படை தேவைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படை தேவைகளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆரம்பத்தில் மனிதர்களை தூண்டல். மிகவும் குறைந்த வருமான மட்டத்தில் ஏழையாக எதற்குமே இயலாதவர்கள் அல்லது வருமானங்கள் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட போய் அவர்களுடைய உயிரியல் மற்றும் உளவியல் சார்ந்த தேவைகள் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப உயிரியல் மற்றும் உளவியல் சார்ந்த தேவைகள் நிறைவு செய்யப்படுகிற போது அவர்களுக்கான அடிப்படை தேவைகள், அப்படி பார்த்துக்கொள்ளுமே, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிற போது அவர்கள் முதல் தூண்டப்படுகிறார்கள். ஆனால் ஒரு எல்லைக்கு பிறகு அவர்களுக்கு அந்த அடிப்படை தேவைகளை கொடுப்பதன் மூலமாக அவர்களை தூண்டிலாம். அப்போ இது மிகவும் முன்னுரிமையாக அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கும். அதான் நீங்க முதலாவதாக இருக்கிற இந்த இடத்துல இதுல அவர்களுடைய அடிப்படை தேவைகள் இருக்கும். அடுத்தது அவர்களுக்கான பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு தேவை என்றது இந்த போர்ஸஸை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கறது அல்ல.
சரிதானே? தான் இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதாக உணர்கிறது. பாதுகாப்பு தேவைகள். அதுக்கு பிறகு அவர்களுக்கான ஒரு ஒரு அன்பு சார்ந்த ஒரு கரிசனை சார்ந்த தேவைகள், அன்பு சார்ந்த அல்லது கரிசனை சார்ந்த தேவை. அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் அவரை யாராவது நேசிக்க வேண்டும். சரிதானே? அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அவர்களை நேசிக்கிறது, ஆதரவாக இருக்கிறது, அப்படியாக அன்பு சார்ந்த தேவைகள் அது 3வது கட்டத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த அன்பு சார்ந்த தேவைகளோடு இருக்கிறவர் அடுத்தது ஒரு எஸ்ட்ரீம் நீட்ஸு போவார். ஒரு கண்ணியப்படுத்த வேணும், தான் ஒரு கண்ணியமாக இருக்க வேணும், மரியாதையாக இருக்கணும், தன்னை கண்டால் ஆகல எல்லாரும் விளம்பி நிற்கும். சரியா? ஒரு எஸ்டீம் நீட்ஸ், அவர் கௌரவ தேவைகள் அல்லது கண்ணியப்படுத்தல் என்கிறது 4வது இருப்பார். அடுத்தது 5வது அவருடைய ஒரு சாதனை தேவை. அப்போ மனிதர்கள் பணியாற்றுவதற்காக அல்லது செயற்படுவதற்காக, அவர்கள் முன்னோக்கி நகர்வதற்காக அவர்கள் எவ்வாறு தூண்டப்படுகிறார்கள் என்பதை ஆல்ஃபிரட் மாசல், சரிதானே? ஆல்ஃபிரட் மாஸ்லோ, மாசல் அல்ல, மாஸ்லோ, ஆப்ரஹாம் மாஸ்லோ. நான் ஆல்ஃபிரட் மாசல் வேறு ஒரு ஆள், தவறுதலாக இங்கே அவரை கொண்டு வந்து செய்து போட்டேன். ஆப்ரஹாம் எச் மாஸ்லோ. மாஸ்லோவனுடைய தேவை கோட்பாடு என்றுதான் சொல்றோம். மாஸ்லோ அவருடைய பெயர் ஆப்ரஹாம் எச் மாஸ்லோ. அப்ப இவர் மனிதர்கள் எவ்வாறு தூண்டப்படுகிறார்கள் என்கிற ஒரு உளவியல் சார்ந்த முகாமைத்துவ கோட்பாடு ஒன்றை முன்படுத்தி இருக்கிறார். 5 வகையான தேவைகளை அவர் அடையாளம் கண்டு. இது தொடர்பில் நிறைய வாத பிரதிவாதம் இருக்குது. மேனேஜ்மெண்ட் படித்த பிள்ளைகள் என்னோட தர்க்கத்துக்கு வர வேண்டாம். எனக்கு தெரிந்த ஒரு அடிப்படை அறிவை எல்லோரோடையும் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். சரிதானே? எங்களுக்கு சுப்ரா எக்ஸாமுக்கு தேவையான லெவலில் இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ முதல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது சாப்பாடு, தண்ணி, இந்த மாதிரியான ஒரு அடிப்படை தேவை அல்லது உயிரியல் தேவை, உளவியல் சார்ந்த தேவை என்பவற்றில் இது தொடங்கி அவர்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிற போது அவர்கள் தொடக்கத்தில் செயற்படுவார்கள். அவர்கள் திருப்தியடையும் விதமாக அந்த தேவைகளை முகாமையாளர்கள் பூர்த்தி செய்கின்ற போது இலகுவான அடிப்படையில் அவர்கள் செயற்படுவார்கள். அதற்கு பிறகு அடிப்படை தேவைகள் போன்றவை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற விதத்தில் ஒரு அடிப்படை சம்பளம் அதுகளை கொடுக்கிற போது ஆரம்பத்தில் திருப்தி அடைவார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் அடுத்து இருக்கக்கூடிய தேவைகளை நோக்கி நகர தொடங்குவார்கள். இங்கே வெறும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமல்ல, பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதா என்று சொல்லி பார்ப்பேன். சரிதானே? அந்த அடிப்படை உரிமைகள், அந்த விஷயம் எல்லாம் அவர்கள் அழைக்க தொடங்குகிறார். தொழிற்சங்கங்களை அமைப்பினர் இந்த மாதிரியாக எல்லாம் இருப்பார்கள். அடுத்தது அவர்கள் மீது கரிசனை காட்டப்படுதல். மேலே சில முகாமைத்துவ கோட்பாடுகளை சொன்னோம். அவர்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படுவது, அவர்களுடைய வாழ்க்கை பாணிக்கு ஏற்ற தொழில் கொண்டு அமைகிற போது அவர்கள் தொழிற்படுவார்கள் என்ற அந்த இடத்துக்கு போகுது. அன்பு சார்ந்த தேவைகள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு கௌரவப்படுத்துதல், அதான் அந்த விருது வழங்குறது, இந்த மாதிரியான விடயங்கள் கௌரவப்படுத்துறது. அதை விட சாதனை, யாரும் செய்யாததை நான் செய்தேன் என்பது போன்ற சாதனை தேவைப்பாடுகள் என்கிற 5 விதமான தேவைகளோட ஆப்ரஹாம் மாஸ்லோ இந்த தேவை கோட்பாட்டை முன் வச்சிருக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு 15 கோட்பாடுகள் நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இவ்வளவோட போதும். கோட்பாடு படிக்கிறது என்ன, நிறைய வகுப்பு படிக்கலாம், நிறைய தேடி அதுக்குள்ள நன்மதி அப்படியாக நிறைய படிக்கலாம், அது தொடர்பான விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கலாம். அது எங்களுடைய நேரத்தை விரியம் செய்வதாக இருக்கும். இந்த கோட்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் எளிமைப்படுத்திக் கொள்ளுங்கோ. சில கோட்பாடுகளுக்கு தனி நபர்கள், அதாவது தனி முகாமைத்துவ அறிஞர்களை அறிமுகப்படுத்த இல்லை. அப்போ அந்த கோட்பாட்டினுடைய சாராம்சத்தை புரிஞ்சு கொண்டா சரி. இந்த கோட்பாடும் அதனுடைய சாராம்சத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. மற்றபடி சில கோட்பாடுகளுக்கு அறிஞர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அறிஞர்களுடைய பெயரையும் அந்த கோட்பாட்டினுடைய பிரதானமான சாராம்சத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கணும். ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு ஆளுடைய பெயரை போட்டு அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கோட்பாட்டை கேட்கலாம், அல்லது கோட்பாட்டினுடைய பெயரை போட்டுட்டு அதை அறிமுகப்படுத்திய அறிஞருடைய பெயரை உங்களுடைய
பல்லறிவு வினாக்கள்ல போடலாம். அப்ப இந்த மாதிரியாக ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில வேளைகள்ல ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட வினாவாக விடை எழுதுவதற்கும் இந்த பகுதியை கேட்கலாம். அப்படி கேட்கப்பட்டிருக்குது கடந்த கால பரீட்சைகள்ல. அதுக்கு ஏற்றபடி இந்த கோட்பாட்டையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கோ. நான் உண்மையில ஃபோக்கஸ் பண்ற ஏரியா அலுவலக முகாமைத்துவம். அதன் மீதுதான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. கடந்த கால அனுபவங்கள் அவ்வளவு மகிழ்ச்சி தருபவையாக இல்லை. நான் 100 புள்ளிகளுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி போட்டு வந்தவர்கள் 40 புள்ளிகளை கூட கடக்காம இருக்கிறது. எல்லாமே எழுதியிருக்கிறேன், கேட்டது எல்லாம் 100க்கு 100 திருப்தி என்று சொன்னவர்கள் 40 புள்ளிகளை கடக்காமல் 29 புள்ளிகளை பெற்றதும். இப்போ நான் உங்களை விரட்டுறதுக்காக சொல்ல இல்லை, யதார்த்தம் அதுதான், உண்மை நிலைமை அதுதான். உண்மையை போலியாக மறைச்சு உங்களை ஊக்கம் கொண்டு செய்ய இயலாது. ஏனைய பாடங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கோ, இதுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கும். எதற்கும் முன்னுரிமை இல்லாமல் விட வேண்டாம். இருக்கக்கூடிய குறைந்த காலப்பகுதிக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய ஒழுங்குமுறை. இப்போ சில பாடங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவையாக இருக்கும். இப்போ சில பேருக்கு நிதி ஒழுங்கு விதிகளில் தேர்ச்சி இருக்கும், சில பேருக்கு தாவன விதி நடைமுறைகளில் தேர்ச்சி இருக்கும், சில பேருக்கு அலுவலக முறைமை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் என்று சொல்லி இருக்கும். சரிதானே? பொது வினாத்தாள் தொடர்பில் நான் இனி அடுத்தது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பொது வினாத்தாள். அதில் சில பகுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை இருக்குது, அதையும் பார்ப்போம். பிறகு இந்த முறை பொது வினாத்தாள் காலவேரை விட்டதுன்னு சொல்லி சொல்லிடாது. ஆனால் பொது வினாத்தாள் என்னன்னா மற்ற 4ல் இருந்தும் கொஞ்சம் கேள்வி வரும். மற்ற 4 பேப்பர்ல இருந்தும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு போகிற கேள்வியில கொஞ்சத்தை பொது வினாத்தாளுக்குள்ள போடுவார்கள். ஓரளவுக்கு மேனேஜபிள், ஆனால் போதாது, படிக்க வேணும். அதுக்கு பிரத்யேகமாக படிக்க வேண்டிய விடயங்கள் இருக்குது, அந்த விஷயத்தை படிக்க வேணும். ஆனால் அலுவலக முகாமை என்பது நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நான் பொறுப்பை உங்கள் மீது சுமத்துகிறேன் என்று யோசிக்காதீங்க. உண்மையில பொறுப்பு உங்களுக்குரியது தான். நம்பகமான ஆங்கில இணையதளங்கள்ல இந்த தலைப்புகள்ல தேடி படிக்கக்கூடிய சில விடயங்கள் இருந்தால் உங்களுக்கு நேரம் கிடைச்சால் அதை பார்த்து கொள்ளலாம், உங்களுக்கு இயலுமாக இருந்தால். இல்லை என்றால் படித்த விஷயங்கள் என்றாலும் திரும்ப ஒரு வரிசைக்கிரமமாக ஒழுங்குபடுத்தி அதில் மீள மீள ஞாபகப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய ஞாபக அடைப்புகளை அதை நிரந்தரமாக பதிய செய்கிற நடவடிக்கை செய்யுங்க. என்னால் இயலுமான அளவுக்கு செயலமர்வுகள் தவிர்க்கப்படாமல் நடத்துறதுக்கு பார்க்குறேன். ஏதேனும் முக்கியமான காரணம் இருந்தால் தவிர செயலமர்வு நிறுத்த மாட்டோம். மற்றது நீங்கள் உங்கள கரிசனையாக இருக்கிறீர்களோ இல்லையோ தெரியாது, நான் உங்கள கரிசனையாக இருக்கிறேன். இப்போ தேடக்கூடிய அளவுக்கு தேடி தருகிறேன். இயலுமான அளவுக்கு இப்படி ஆங்கிலத்தில் தேடினாலும் அதை நாங்கள் தமிழில் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பொருத்தமான ஒரு பாடக்குறிப்பை திரும்ப கேட்டு எழுதி கொள்ளுங்க, நேரத்தை பயன்படுத்துங்க. அப்போ நான் இந்த அளவோடு உங்கள்கிட்ட இருந்து இன்றைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு மகிழ்வான பொழுதில் சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.